அதேபோல மதுரை என்று சொன்னாலே தமிழ் வளர்த்த நகரம் என்று முத்தமிழுக்கும் சங்கம் வைத்து வளர்த்த அற்புதமான திருநகரம் மதுரையாகும். பாண்டிய மன்னர்களுடைய சிறப்பு வாய்ந்த தலைநகராக மதுரை கருதப்படுகிறது. அத்தகைய பல்வேறு சிறப்புகளை கொண்ட மதுரை மாநகரத்திலே திருமாலிருஞ்சோலையிலே இருந்து எழுந்தருளி வந்து கள்ளழகப் பெருமான் சீரோடும் சிறப்போடும் மண்டூக மகரிஷி என்று சொல்லக்கூடிய சுபதஸ் மகரிஷிக்கு சாப விமோசனத்தை வழங்கி எல்லோருக்கும் அருள்பாலிக்கக்கூடிய அருமையான விடியலாக இந்த விடியல் இருக்கிறது. இத்தகைய மிக சிறப்பு வாய்ந்த இந்த விடியலிலே திருமாலிருஞ்சோலை என்று நம்முடைய ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்ய பெற்ற அருமையான அற்புதமான திருத்தலம் 108 திவ்ய தேசங்களிலே ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் சதுர்யுகங்களிலும் கூட இந்த திவ்ய தேசம் இருந்தது என்று வரலாறு நமக்கு தெரிவிக்கின்றது. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களிலும் கூட எம்பெருமான் எழுந்தருளி இந்த திருத்தலத்திலே அருள்பாலிக்கின்றார். இங்கே சுவாமி நின்ற திருக்கோலத்திலே ஸ்ரீ பரமசுவாமி என்கின்ற பெயரிலே அருள்பாலிக்கின்றார். மூலவராக இருக்கின்றார். சுயம்பு மூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. பூதேவி ஸ்ரீதேவி சமேதராக சுயம்பு மூர்த்தமாக மூலவர் இருக்கின்றார். இங்கே இருக்க உற்சவ பெருமானுக்குத்தான் சுந்தரராஜ பெருமாள் என்று சொல்லக்கூடிய, சுந்தரம் என்று சொன்னால் அழகு என்று பொருள். அழகப் பெருமான் இங்கே கள்ளழகப் பெருமானாக நமக்கு காட்சி தருகிறார். உற்சவமூர்த்தி கள்ளழகர் அல்லது சுந்தரராஜ பெருமாளாக இருக்கின்றார். தாயார் சுந்தரவல்லி, ஸ்ரீதேவி பூதேவி தாயார் இருக்கிறார்கள். இங்கே ஸ்தல விருட்சமாக சந்தன மரம் காணப்படுகிறது. தீர்த்தம் சிலம்பு ஆறு என்று தமிழிலே அழைக்கப்படக்கூடிய நூபுர கங்கை, இந்த நூபுர கங்கையிலிருந்து தான் தினசரி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கான தீர்த்தம் கொண்டு வரப்படுகிறது என்பது இந்த வரலாற்று செய்தியாகும். அதே போல மிகச் சிறப்பாக வைகாசி மாதத்திலே நடைபெறக்கூடிய கள்ளழகர் வைகாசி பெருந்திருவிழா மற்றும் சித்திரை திருவிழா இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குவது என்ற அற்புதமான பல்வேறு மிகச் சிறப்பு வாய்ந்த தன்மைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருமாலிருஞ்சோலை என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய திருத்தலம் கஷேத்திரமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதே, இது மதுரையில இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமாலிருஞ்சோலை ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பாடப்பெற்ற 108 வைணவ ஸ்தலங்கள் ஒன்றாக விளங்கி வருகிறது. இத்தலம் சோலை மலை என்றும் திருமாலிருஞ்சோலை என்றும் மாவிரும் குன்றம் என்றும் பல்வேறு பெயர்களை கொண்டிருக்கிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயிலினுடைய திருப்பணிகளை பல்வேறு மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், விஜயரக மன்னர்கள், மதுரை நாயக்க மன்னர்கள் ஆகியோர் திருப்பணிகளை செய்து பேறு பெற்றிருக்கிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கள்ளழக பெருமான் தான் நமக்கு இங்கே எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார். உன்னையும் ஒக்கலையிற்கொண்டு தம் இல் மருவி உன்னோடு தங்கள் கருத்து ஆயின செய்து வரும் கண்ணியரும் மகிழ கண்டவர் கண் குளிர கற்றவர் தெற்றி வர பெற்ற எனக்கு அருளி மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதில் சூழ் சோலை மறைக்க அரசே கண்ணபுரத்து அரசே என் அவலம் களைவாய் ஆடுக செங்கீரை உலகம் ஏழும் உடையாய் ஆடுக ஆடுகவே என்று மிக சிறப்பாக ஆழ்வார் பெருமக்கள் நமக்கு பாடி தந்திருக்கிறார்கள். சுற்றி நின்று ஆயர் தழைகள் இட சுருள் பங்கி நெத்திரத்தால் அணிந்து பற்றி நின்று ஆயர் கடைத்தலையே பாடவும் ஆடக்கண்டேன் அன்றிப்பின் மற்ற ஒருவர்க்கு என்னை பேசொல்லட்டேன் மாலிருஞ்சோலை எம் மாயர்க்கு அல்லால். திருமாலிருஞ்சோலை மாயர்க்கு அல்லால் மற்றொரு விஷயத்தை இந்த உலகத்திலே நான் பேசவும் விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். மற்ற ஒருவர்க்கு என்னை பேசொல்லட்டேன் மாலிருஞ்சோலை எம் மாயர்க்கு அல்லால் கொற்றவனுக்கு இவள் ஆம் என்று எண்ணிக்கொடுமின்கள் குளிராகி கோழம்பே என்று கோழம்பமே என்று பாடி பரவுகிறார். ஒரு நாயகி நாயகன் பாவத்திலே கள்ளழகப் பெருமானை பெரிதும் நேசிக்கக்கூடியவளாக அந்த பெண் இருந்து எம்பெருமானுக்காகத்தான் நான் இங்கே காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மிக அழகாக இந்த மலையினுடைய மிகப்பெரிய பெருமையை சொல்லுகிறார்கள். வான் நாட்டினின்று மாமலர் கற்பகத்தொத்து இழி தேனாறு பாயும் தென்மாலிருஞ்சோலையே என்று சொல்லுகிறார்கள். அதே போல இந்த திருமாலிருஞ்சோலை தன் இருமாலிருஞ்சோலை யார் இருக்கிறார்கள்? கடல் வண்ணன் திருவானைக்கூறத் தெரியும் தன் மாலிருஞ்சோலையே என்று மிக சிறப்பாக பாடி பரவுகிறார்கள். அத்தகைய சிறப்புமிக்க இந்த க்ஷேத்திரம், இந்த க்ஷேத்திரத்திலே அமரர்களும் நன்முனிவர்களும் சேவித்து இருக்கும் தென் திருமாலிருஞ்சோலை என்று புகழப்படக்கூடிய தென் இருமாலிருஞ்சோலை, தென் நெடுமாறன் தென் கூடற்கோன் தென்னன் கொண்டாடும் திருமாலிருஞ்சோலை. தென்னன் என்று சொல்லக்கூடிய பாண்டிய மன்னர்கள் பாடி பரவக்கூடிய
அழகிய தென் திருமாலிருஞ்சோலை, ஆறுகால் வரிவண்டுகள் 1000 நாமம் சொல்லி சிறுகாலை பாடும் தென் திருமாலிருஞ்சோலை. வண்டினங்கள் கூட என்ன சொல்லுகிறதாம்? எம்பெருமானுக்கு சகஸ்ரநாமம் சொல்லுகிறதா, எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லி வாழ்த்துகிறது, எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லி பாடுகிறது. எது பாடுகிற என்று சொன்னால் வண்டினங்களே பாடுகின்றன என்று சொன்னால், அப்ப நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்ற செய்தியை நமக்கு மிக அழகாக மிகச் சிறப்பாக ஆழ்வார்கள் சொல்லித் தருகிறார்கள். தென் திருமாலிருஞ்சோலையை பற்றி இப்படி பாசுரங்கள் எல்லாம் பாடி பரவக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த தன்மை மிக்க இந்த தலத்திலே இருந்து எம்பெருமான் புறப்பட்டு இங்கே வேதவதி என்று சொல்லக்கூடிய வைகை ஆற்றிலே இறங்கக்கூடிய அருமையான தருணம், அருமையான காட்சி, அருமையான பொழுது, இந்த விடியற்காலை பொழுது. சிற்றஞ்சிறுகாலை வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தினில் பிறந்து நீ குற்றியவள் எங்களை கொள்ளாமற் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றாமே ஆம்மாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்று பாடி பரவுகின்றார். இத்தகைய மிகச்சிறப்பு வாய்ந்த திருமாலிருஞ்சோலை. இந்த திருமாலிருஞ்சோலைக்கு ஆண்டாள் நாச்சியார் இப்படி பாசுரத்திலே பாடி பரவி அந்த பராசக்தி இருக்கிறாளே மண்மகள், அவள் என்ன ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றி தந்தாள். நான் எம்பெருமானோடு சேர்ந்து இருக்க வேண்டும், எம்பெருமானோடு நாம் கலந்து போக வேண்டும். மாலைகளை சாற்றி சூடி கொடுத்த சுடற்குடி என்று பெயர் வாங்கிய அந்த பிராட்டி மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று ஊத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதனன் வந்து என கைத்தலம் பற்ற கனாக்கண்டேன் தோழி நான் என்று பாடி பரவியால் அந்த கனாவை நேரடியாக இந்த பிரபஞ்சத்திலே நிகழ்த்து காட்டியவள். அப்படி நிகழ்த்து காட்டுவதற்கு அவள் என்ன செய்தாள்? நாமெல்லாம் பெருமாளிடத்திலே பிரார்த்தனை செய்வது போல அவளும் ஒரு பிரார்த்தனை செய்தாள். என்ன பிரார்த்தனை செய்தாள் என்று சொன்னால், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில், அந்த அக்கார அடிசிலே நான் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் என்று சொல்கிறார். சுவாமி கள்ளழக பெருமானே, நான் திரு அரங்கத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானோடு கூடி கலந்து அவரோடு இணைந்து விட்டால் உனக்கு 100 தடா மிகச் சிறப்பு வாய்ந்த அக்கார அடிசலை உனக்கு படைக்கிறேன் என்று அவள் பிரார்த்தனை செய்து கொள்கிறாள். அவள் எம்பிரானோடு கலந்து போய்விட்டால் பிற்காலத்திலே இப்பொழுது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த மகரிஷியாக இருந்த நம்முடைய மிகச் சிறப்பு வாய்ந்த உடையவர் என்று போற்றப்படக்கூடிய ராமானுச பெருமான் இங்கே எழுந்தருளுகிற பொழுது ஆண்டாள் நாச்சியார் பாடலிலே பாடி பரவி இருக்கிறாரே, அந்த பாடி பரவிய வண்ணம் அவர் 100 தடா அக்கார அடிசில் செய்தாரா செய்யவில்லையா என்று தெரியவில்லையே. ஆகையினாலே அவளுக்கு பதிலாக நாம் இப்பொழுது கள்ளழக பெருமானுக்கு 100 தடா அக்கார அடிசில் செய்வோம் என்று சொல்லி மிக அற்புதமாக எம்பெருமான் அங்கே 100 தடா அக்கார அடிசிலை செய்து கள்ளழக பெருமானுக்கு ஆண்டாள் நாச்சியார் சார்பாக படைத்தாள் என்று வரலாறு சொல்லுகிறது. நாறு நறும்பொழில் மாலிரஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். அக்காரடிசல் ஒரு பக்கம், வெண்ணெய் ஒரு பக்கம். 100 தடா வெண்ணெயில் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ என்று பாடுகின்றாள். அதை ராமானுச பெருமான் அங்கே படைத்து எம்பெருமானை ஏற்றுக்கொள்ளுமாறு அங்கே பிரார்த்தனை செய்தார். எம்பெருமான் ஏற்றுக்கொண்டார். இந்த சம்பவம் நிறைவு பெற்ற பிறகு சில காலம் கழித்து திருவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளுகிறார் ராமானுச பெருமான். அப்படி திருவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளிய ராமானுச பெருமானை உள்ளே நுழைந்த உடனே, ஆண்டாள் சந்நிதிக்கு உள்ளே நுழைந்த உடனே, எனக்கு பதிலாக இந்த அற்புதமாக நான் வாய் நேர்ந்து சொன்ன 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார அடிசலை எனக்கு படைத்த என்னுடைய சகோதரனாகிய நீங்கள் கோவில் அண்ணா வாருங்கள் வாருங்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் அழைத்ததாக வரலாறு இருக்கிறது. அப்படி சுந்தரராஜ பெருமாளிடத்திலே நாம் என்ன பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த பிரார்த்தனையை எம்பெருமான் நிறைவேற்றி தருகின்றார். அந்த பிரார்த்தனையை நமக்காக அருள்பாலித்து தருகிறார். கேட்டதை கேட்ட வண்ணம் தரக்கூடிய மூர்த்தமாக இங்கே அவர் இருக்கிறார். ஆகையினாலே கள்ளழக பெருமானுக்கு என்ன மிக சிறப்பு என்று கேட்டால், நாம் என்ன பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய மாபெரும் வள்ளலாக அவர் இங்கே எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார். நமக்கு என்ன வேண்டும்? எம்பெருமான் திருப்பாதத்திலே பக்தி வேண்டும். நமக்கு என்ன வேண்டும்? எம்பெருமான் திருப்பாதத்திலே இடையறாத பக்தி வேண்டும். வேற எதுவும் நாம் அவனிடத்திலே கேட்டு பெற வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் அவனிடத்திலே பக்தி செய்தாலே அந்த எம்பெருமான் என்ன தருகிறார்? நமக்கு என்னவெல்லாம் தேவை இருக்கிறதோ அத்தனையும் அள்ளித் தருவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த விடியற் காலையிலே இதோ லட்சக்கணக்கான மக்கள் இருந்து ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணீரை பாய்ச்சி அடித்து ஒருவருமாக
அங்கே குழுமிக்கொண்டு கோவிந்தா 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 என்று எம்பெருமான் நாமத்தை சொல்லி எப்பொழுது வைகை ஆற்றிலே கள்ளழகப் பெருமான் இறங்குவார், அந்த அற்புதமான தருணத்திலே எப்பொழுது நாம் எம்பெருமானுடைய பேரொருளை பெற முடியும் என்று சொல்லி எங்கே ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்று எங்கு பார்த்தாலும் அஷ்டாட்சரங்கள் இருக்கிறார். புலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் வலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று இந்த அஷ்டாட்சரமாகிய 8 எழுத்துக்கு என்னவெல்லாம் பெருமை என்று சொல்கிறார்கள். கம்பப்பெருமான் சொல்லுவார், பிரகல்லாதன் வாயிலாக சொல்லுகிறார் இரண்யகசிபு இடத்திலே அந்த பெருமானுடைய பெருமை என்ன, அந்த பெருமானுடைய சிறப்பு என்ன, அந்த பெருமான் நமக்கு அருள்வாளிக்கக்கூடிய தன்மை என்ன என்று கேட்கிற பொழுது மிக அற்புதமாக பாடி பரவுவார். காமம் தருவதும், நமக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ இந்த பிரபஞ்சத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கிறது. அந்த வேண்டுதல் என்பது மிக வித்தியாசமான வேண்டுதல். இவருக்கு இது தேவை, இவருக்கு இது தேவை, இவருக்கு இது தேவை என்று நம்மால் சொல்ல இயலாது. ஏனென்றால் ஒவ்வொருவருடைய தேவையும் வித்தியாசமானது. காமம் தருவதும், அப்பதம் கடந்தால் சேம வீடுறச் செய்வதும், செந்தழல் முகந்த ஓம வேள்வியின் உருவதம் உய்ப்பதும், ஒன்று அவன் நாமம் அன்னது கேள் ஓம் நமோ நாராயணாய என்று மிகச் சிறப்பாக பாடி பரவுவார். நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனையும் தருவதுமாக இருக்கிறார். காமம் தருவதும், விருப்பம், காமம் என்றால் விருப்பம், அந்த விருப்பத்தை எல்லாம் எம்பெருமான் நிறைவேற்றி தருகிறாராம். அப்பதம் கடந்தால், எனக்கு எல்லாம் விருப்பம் நிறைவேறிவிட்டது என் நிறைவா என்று சொன்னால் சேம வீடுறச் செய்வதும், எம்பெருமான் திருப்பாதங்களிலே எப்பொழுதுமாக இருக்கக்கூடிய வீடு பெற்றை அவர் அருள்கின்றார். மிகப்பெரிய யாகங்களை எல்லாம் செய்கிறார்கள் அல்லவா, அத்தகைய மிகச்சிறந்த யாகங்களை எல்லாம் செய்தால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் ஓம் நமோ நாராயணாய என்று சொன்னால் நமக்கு கிடைக்கும். செந்தழல் முகந்த ஓம வேள்வியின் உரு பதம் உய்ப்பதும் ஒன்று அவன் நாமம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நாமமாக அந்த நாமம் இருக்கிறது. அந்த நாமத்தை என்ன செய்கிறோம், சதா சர்வ காலம் இடையராது இந்த நாமத்தை சொல்லி சொல்லி இந்த உலகத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனையை எம்பெருமானிடத்திலே எல்லோருமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை லட்சம் மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனதிலே ஒரு பிரார்த்தனை இருக்குது. சுவாமி, இந்த விடியற் காலையிலே நீங்கள் வைகை ஆற்றிலே இறங்கக்கூடிய இந்த அற்புதமான தரிசனத்தை நாங்கள் கண்டால் போதும் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இரவு முழுக்க தூங்காமல் இருந்து காத்து கொண்டிருக்கிற மக்கள் அங்கே இருக்கிறார்கள். விடம் கலந்து அமரர் அரவணை துயின்று விளங்கணிக்கு இளங்கன்று விசிறி குடம் கலந்து ஆடி குரவை முன் கோத்த கூத்தயம் அடிகள் தம் கோயில் தடங்கள் முகந்து விசும்பிடை பிளிர தடவரை களிறு என்று முனிந்து மடங்கள் நின்று அதிரும் மாலிருஞ்சோலை வணங்குதும்பா மட நெஞ்சே என்று பாடி பரவுகிறாள். நெஞ்சை பார்த்து சொல்லுகிறார், நீ எங்கே வர வேண்டும் என்று சொன்னால் திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகப் பெருமான் இருக்கிறானே, கள்ளழகப் பெருமான், அவனுடைய திருக்கோயிலுக்கு வா, அங்கே வந்து வணங்கு, அங்கே வந்து வணங்கி எம்பெருமானுடைய பேரருளை பெற்றுக்கொள்ளவாயாக. அந்த தேனுகன் ஆவி போய் உக அங்கு ஒரு செழுந்திரள் பனங்கனி உதிர தான் உகந்து எரிந்த தடங்கள் வண்ணர் எண்ணி முன் இடம் கொண்ட கோயில் வானகச்சோலை மரகதச் சாயல் மாமணிக்கல் அதர் நுழைந்து மான் நுகர் சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும்பா மடநெஞ்சே. மடநெஞ்சே, நீ அதை வணங்கிக் கொள்வாயாக. புதம் மிகு விசும்பில் புணரி சென்று அணவ உருகடல் அரவணை துயின்று பதம் மிகு பரியின் மிகு சினம் தவிர்த்த பனிமுகில் வண்ணர்தம் கோயில் கதம் மிகு சினத்த கடதட களிற்றின் கவுள் வழி களி வண்டு பருக மதம் மிகு சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா மட நெஞ்சே என்று மிகச் சிறப்பாக பாடி பரவுகிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருமாலிருஞ்சோலை, இந்த திருமாலிருஞ்சோலைக்கு நிகர் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று ஆழ்வார்கள் பாடி பரவுகிறார்கள். திருமாலிருஞ்சோலை நின்ற நங்கள் பிரானை இன்று நணுகும் கொல் என் நல் நுதலே என்று பாடுகின்றார்.
அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருமாலிருஞ்சோலை. இந்த திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் எத்தகையவன் என்று சொன்னார், பக்தர் ஆவியை என்று சொல்கிறார் ஆழ்வார். பக்தர்களுக்கு ஆவி, என்னுடைய உயிர், என்னுடைய எல்லாம் நீ என்று நாம் எப்படி உலகத்திலே ஒருவருக்கொருவர் அன்பு சார்ந்தவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்களோ அப்படி ஆழ்வார் சொல்லுகிறார், பக்தர்களுக்கெல்லாம் யார் ஆவி என்று கேட்டால், பகவானே நீதான் பக்தர்களுக்கான ஆவி. பக்தர் ஆவியை, பால்மதியை, அணித்தொத்தை, மாலிருஞ்சோலை தொழுது போய் முத்தினை மணியை மணிமாணிக்க வித்தினை சென்று விண்ணகர் காண்டுமே என்று சொல்ல. பக்தர்களுடைய ஆவியாக எம்பெருமான் இருக்கின்றான், பால்மதியாக இருக்கின்றான், அணித்தொத்தாக இருக்கின்றான், மாலிருஞ்சோலையிலே முத்தாக, மணியாக, மணிமாணிக்க வித்தாக அவன் இருந்து அருள்பாலிக்கின்றான். மஞ்சுரு மாலிருஞ்சோலை நின்ற மணாளனார் நெஞ்சம் நிறைகுண்டு போயினார். அவருக்கு ஏன் கள்ளழகர் என்ற பெயர் வந்தது? அழகப்பெருமான் அவர் கள்ளழகர் என்று ஏன் அவர் பெயர் வந்தது என்று கேட்டால், அவர் எதை திருடினார்? பெண்ணை திருடினார் கிருஷ்ணாவதாரத்திலே என்று நாம் பார்க்கிறோம். இங்கே இருக்கிற பெருமாள், இங்கே பாருங்கள், அவர்களுடைய ஆட்டம், அவர்களுடைய மகிழ்ச்சி, அவர்களுடைய கொண்டாட்டம். இந்த விடியற்காலையிலே தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் தங்கை தலைவந்தாளே என்று அப்பர் பெருமான் சொல்லுமா போலே தன்னை மறந்து இந்த பெருமக்கள் எல்லாம் அந்த நீருக்குள்ளே நின்று கொண்டு ஆடி பாடி பரவி கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமானை கோவிந்தா கோவிந்தா என்று கூவிக்கொண்டிருக்கிறார்களே. இந்த கள்ளழகப் பெருமானுக்கு, அழகப்பெருமானுக்கு, சுந்தரராஜன் என்று சொல்லக்கூடிய அழகப்பெருமானுக்கு ஏன் கள்ளழகர் என்று பெயர் வந்தது என்று கேட்டால் மிக அழகாக சொல்லுகிறார் ஆழ்வார், மஞ்சுரு மாலிருஞ்சோலை நின்ற மணாளனார் நெஞ்சம் நிறைகொண்டு போயினார். என்னுடைய நெஞ்சத்தை அவர் கவர்ந்து விட்டார், என்னுடைய நெஞ்சத்தை அவர் திருடி விட்டார். என்னுடைய நெஞ்சத்தை திருடியதாலே அந்த எம்பெருமானுக்கு நான் என்ன செய்கின்றேன்? அவன் என் நெஞ்சை திருடிய கள்வனாக இருக்கிறானே, எப்படி என் உள்ளம் கவர் கள்வன் என்று ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமானை சொல்லுவாரோ அந்த மாதிரி ஆழ்வார் சொல்லுகிறார், என் நெஞ்சம் நிறைகொண்டு போயினார். நினைகின்றிலர் வெஞ்சுடர் போய் விடியாமல் எவ்விடம் புக்கதோ நஞ்சு உடலம் துயின்றால் நமக்கினி நல்லதே என்று அவர் பாடி பரவுகின்றார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த தன்மையுடைய அந்த அழகர் கோவில், அந்த அழகர் கோயிலிலே இருந்தான் எம்பெருமான் புறப்பட்டு ஒவ்வொரு மண்டகப்படியாக இங்கே இருந்து எல்லோருக்கும் அருள்பாலிக்கின்றார். ஆண்டுக்கு ஒரு முறை அவர் அங்கே இருந்து மதுரை வருவதும், மதுரையிலிருந்து அங்கே செல்வதும் இருக்கிற காட்சிகள் இருக்கிறது. அது அந்த ஆண்டு முழுவதுமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடியலிலே, அதுவும் இன்றைக்கு குறிப்பாக வெள்ளிக்கிழமை விடியல், அன்னை மகாலட்சுமியினுடைய பேரருள் தாங்கிய விடியல், அதுவும் பௌர்ணமி சிறப்பு நன்னாள், சித்திரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அற்புதமான நல்ல நாள். இந்த சித்திரா பௌர்ணமியிலே வெள்ளிக்கிழமையிலே இந்த விடியற் காலத்திலே மண்டல திசைகள் தோறும் மதகரி குடங்கள் ஏந்தி மங்கைக்கு நன்னீராட்ட கங்கை நீர் குடத்தில் மாந்தி தண்டலை கூந்தல் ஊற சர்வ மங்கள நீராட்டி தாமரை பூவின் மேலோர் தாமரை பூவை சூட்டி மண்டிய தூய்மை தாய்க்கு மற்றுமோர் தூய்மை நல்கி மறிவிலா பளிங்கின் மேனி மாசரத் துலங்கச் செய்யும் அண்டமா நெடியோன் தேவி அலைக்கடல் அரசன் பெண்ணே அரித்துயில் கொள்ளும் காலை அடியவன் வணங்குகின்றேன் என்று கவியரசர் கண்ணதாசன் பாடி பரவுவார். அப்படி அண்டமா நெடியோன் தேவி அலைக்கடல் அரசன் பெண்ணாகி அவளுடைய அற்புதமான நாள் இந்த வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய விடியல் நாள். இந்த வெள்ளிக்கிழமை விடியல் நாளிலே நாம் காத்து கொண்டிருக்கிறோம். யாருக்காக காத்து கொண்டிருக்கிறோம்? இதோ அழகப்பெருமான் வந்து விடுவார், அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய அழகப்பெருமான் வந்து விடுவார். அவர் வந்து அந்த வைகை ஆற்றிலே இறங்கி அந்த மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுக்கிற பொழுது இந்த நாள் இயல்பாகவே சித்திரகுப்தனுக்கான நாள். நாம் நம்முடைய பாவங்கள் எல்லாம், நம்முடைய வினைகள் எல்லாம் தீர வேண்டும் என்று பகவானிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டிய நாள். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமரா வைத்து யார் என்ன செய்கிறார்கள், யார் எப்படி பண்ணுகிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அப்படி நாம் பிறந்ததிலே இருந்து நம் தலைமையிலே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறது. அந்த கேமராவை யார் பார்க்கிறார் என்று சொன்னால், கோடிக்கணக்கான இந்த ஜீவராசிகளுக்கும் தனித்தனி கேமரா வைத்து சித்திரகுப்தன் என்பவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த கணக்கை எழுதி நம்முடைய நல்வினை தீவினைகளை எல்லாம் கணக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் பிறந்த நாள் இந்த சித்திரா பௌர்ணமி. சித்திரைக்கு சித்திரையில் சீராரும் பௌர்ணமியில் என்று பாட்டு இருக்கிறது. இந்த சித்திரகுப்தன் பிறந்த அற்புதமான நல்ல நாளிலே
நாம் என்ன பிரார்த்தனை செய்கிறோம்? பகவானே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் துடைத்து விடுவாயப்பா. நீங்கள் இறங்கக்கூடிய இந்த அற்புதமான தருணத்திலே மண்டூக மகரிஷியினுடைய சாபத்தை மட்டும் நீங்கள் நீக்கவில்லை, எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி எங்களை தூய்மையாக்கி எங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான வசந்தத்தை ஒளி வீச செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனைக்காகத்தான் இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். உணர்ந்தாய் மறை நான்கும் ஓதினாய் நீதி மணந்தாய் மலர் மகள் தோள் மாலே மணந்தாய் போய் வேயிரும் சாரல் வியல் இரு ஞாலம் சூழ் மாயிரும் சோலை மலை என்று பாடுபடுகிறார். உணர்ந்தாய் மறை நான்கும், 4 வேதங்களையும் உணர்ந்து ஓதி யாரை நீ மணந்திருக்கிறாய்? மலர் மகளை, அந்த மகாலட்சுமியை, அந்த பராசக்தியை, அந்த பிராட்டியை. தாமரை மலரில் நிற்கும் தளிரன்ன திருவே போற்றி, தாமரை வதனம் கொண்ட தங்கமாமணியை போற்றி, தாமரை கரத்தில் ஏந்தி தவமென நிற்பாய் போற்றி, தாமரை கண்ணான் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி, தாமரை போல வந்த தவமுனி தேவர்க்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி தயை செய்யும் திருவே போற்றி, தாமரை கண்ணால் செல்வம் தந்து அருள் புரிவாய் போற்றி, தாழ்மறை நானோ வார்த்தை தர்மமே போற்றி போற்றி என்று பாடி பரவக்கூடிய அந்த அற்புதமான அலைமகளை, அந்த திருமகளை மகாலட்சுமியை நீ மணந்திருக்கிறாய் என்று பாடுகிறார்கள். பண்டியலாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டு அங்கு உறைவார்க்கு கோயில் போல் வண்டு வளம் கிளறும் நீள் சோலை பூங்கடிகை இளங்குமரம் தன் விண்ணகர் என்று பாடி பரவுகின்றார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த அருமையான தலம் திருமாலிருஞ்சோலை. அந்த திருமாலிருஞ்சோலையிலே எம்பெருமானுடைய திருவருள் அங்கே இருந்து அவர் கிளம்பி மதுரை மாநகரத்திற்கு வந்து மதுரை மாநகரத்திலே எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளை எல்லோருக்குமாக இங்கே பாருங்கள், லட்சக்கணக்கான மக்கள். கவியரசர் தான் பாடுவார், கோவிலின் அருகே கூடிய கூட்டம் தலையா கடல் அலையா என்று திருச்செந்தூரிலே பாடுவார். இங்கே தலை அலைகளாக இருக்கின்றது, கடல் அலைகள் போல இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகச் சிறப்பு வாய்ந்த கூட்டம். வலஞ்செய்து வைகல் வலம் கழியாதே வலஞ்செய்யும் ஆய மாயவன் கோயில் வலம் செய்யும் வானோர் மாலிருஞ்சோலை வலஞ்செய்து நாளும் மறுவுதல் வழக்கே என்று பார்க்கிறார். அந்த திருமாலிருஞ்சோலையை வலம் செய்தல் என்பது, திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய கள்ளழக பெருமானை பிரார்த்தனை செய்வது என்பது நமக்கு வாழ்க்கையிலே கிடைத்த மிகப்பெரிய பேராக இருக்கிறது. அத்தகைய பேற்றினை இந்த மனத்தின் முன்னாலே வைத்து எம்பெருமானுக்கு என்ன செய்ய வேண்டும்? மனமே, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சூது வாது வஞ்சனைகள் இவற்றையெல்லாம் நீ போக்கிவிடு. சூது என்று களவும் சூதும் செய்யாதே, வேதம் முன் விரித்தான் விரும்பிய கோயில் மாது உரு மயில் சேர் மாலிருஞ்சோலை போது அவள் மலையே புகுவது பொருளே. அந்த அற்புதமான திருமலைக்குள்ளே சென்று எம்பெருமானை பாடி பரவுவதான் இந்த விடியலிலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அற்புதமான திருத்தாள் என்று சொல்லப்படுகிறது. அவன் எப்படி இருக்கிறான்? முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ. அவனுடைய அற்புதமான ஜோதி சொரூபமாக இருக்கிறான் எம்பெருமான். எம்பெருமானுடைய அழகை சொன்னால் அவன் அந்த ஜோதி என்பது நாம் எந்த வகையிலுமே மிகச் சிறப்பாக எப்படி வேண்டுமானாலும் அவனுடைய திருவருளை பெறுவதற்கு திரும்பினால் திரும்பும் திசையெல்லாம் அவனுடைய அற்புதமான திருவருள் பொங்கி ததும்புகிறது. ஆகையினாலே முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ. உன்னுடைய பாதம் படுகிற இடங்களெல்லாம் தாமரை மலர்கள் பூத்து குலுங்குகின்றனவே. அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையோடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே என்று பாடிப்படுகின்றார். கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா. இந்த தாமரை எப்படி இருக்கிறது? உன்னுடைய கண்களாக இருக்கிறது, உன்னுடைய பாதங்களாக இருக்கிறது, உன்னுடைய கரங்களாக இருக்கிறது. கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா, சுட்டு உரைத்த நன் பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது ஒட்டு உரைத்து இவ்வுலகு உன்னை புகழ்வு எல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் புற்கு என்றே காட்டுமால் பரஞ்சோதி என்று பாடி பரவுகின்றார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருமாலிருஞ்சோலையிலே இருந்து எம்பெருமான் எழுந்து வந்து இதோ நாம் காண்பதற்காக, நாம் நலம் பெறுவதற்காக, நம் வாழ்க்கையிலே வசந்த ஒளி வீசுவதற்காக
எம்பெருமான் அருள்வாளிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடியலுக்காக, இந்த அற்புத விடியலுக்காக ஓராண்டு காத்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு இங்கே மிகச் சிறப்பாக எம்பெருமான் திருமாலிருஞ்சோலையிலிருந்து எழுந்து வந்து வேதவதி என்று சொல்லக்கூடிய வைகை ஆற்றிலே இறங்கி அருள்பாலிக்கக்கூடிய அந்த தருணம் இருக்கிறதே, அந்த தருணத்திற்காக இந்த ஆண்டு அவர் இறங்கிவிட்டால் அடுத்த ஆண்டு எப்பொழுது வரும், அடுத்த ஆண்டு சித்திரா பௌர்ணமி எப்பொழுது வரும் என்று மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பெருமக்களும் ஏன் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பெருமக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். திருமாலிருஞ்சோலை யானே ஆகி என்று சொல்கிறார். நான் வேறு அழகர் கோவில் வேறு இல்லை என்று மிக அற்புதமாக பாடி பரவுகின்றார். திருமாலிருஞ்சோலை யானையாகி செழுமூ உலகும் தன் உருமா வயிற்றின் உள்ளே வைத்து ஊழி ஊழி தலையளிக்கும். திருமால் என்னை ஆளுமால் சிவனும் பிரமனும் காணாது அருமால் எய்தி அடி பரவ அருளை இந்த அம்மானே. சுற்றிலுமாக இருக்கக்கூடிய மக்கள் மிக அற்புதமாக கோவிந்தா கோவிந்தா என்ற ஆழ்வார் சொல்லுவாரே, திருமாலிருஞ்சோலை மலை என்றேன். நான் சாமியினுடைய இருக்கிற ஊரை மட்டும் சொன்னேன். திருமாலிருஞ்சோலை மலை என்றேன். என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். நான் அழகர் கோவில் மட்டும் அப்படிதான் சொன்னேன், வேற எதுவுமே சொல்லலை. அவன் இருக்கிற இடத்தை சொன்னேன். திருமாலிருஞ்சோலை மலை என்றேன். என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான், என் இதயத்துக்குள்ளே வந்து புகுந்து கொண்டான் அந்த ஆண்டவன். அப்படி என்று சொன்னால் அவனுடைய பேரன்பை நான் என்ன சொல்வது? சுவாமி, உங்கள் இருக்கிற பேரை மட்டும் நான் வந்து சொல்லிவிட்டேன். அத்தகைய மிகச் சிறப்பு வாய்ந்த திருமாலிருஞ்சோலை, திருப்பேர் நகரான், அவனுடைய பேரு திருப்பேர் நகரான் திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான் இன்று வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான், விருப்பே பெற்று அமுதம் உண்டு கழித்தேனே. தேவர்களெல்லாம் அமுதம் அமுதம் என்று சொல்லுகிறார்களே, அந்த அமுதத்தை எல்லாம் தாண்டியவனாக எம்பெருமான் இருக்கின்றான். அவன் பேரை சொன்னேன், அவன் ஊரை சொன்னேன், உடனே வந்து என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே அவன் புகுந்து கொண்டான். நெஞ்சு நிறைய புகுந்தான். நெஞ்சு நிறைய புகுந்த அவன் என்ன செய்தான்? என்ன நான் சாப்பிட்டேன் என்று கேட்டால், அமுதத்தை உண்டிருக்கிறேன், அமுதத்தை சாப்பிட்டு இருக்கிறேன். அத்தகைய பெருமான் இதோ தங்க குதிரையின் மேலே எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடியவன். குதிரை வாகனம் என்று சொன்னாலே அது கலியுகத்திற்கான, கலியுக கடவுளாக இருக்கக்கூடிய எம்பெருமான். இன்றைக்கு நாம் ஒரு அறிவியலிலே கூட பார்க்கிறோம், ஹார்ஸ் பவர் என்று சொல்லுகிறார். குதிரை திறன் சக்தி, ஒரு மோட்டார், ஒரு இயங்கு சக்தி உடைய ஒரு பொருள், இயங்கு சக்தி உடைய ஒரு பொருளினுடைய திறத்தை இன்றைக்கு அறிவியல் எப்படி அளக்கிறது என்று சொன்னால், ஹார்ஸ் பவர் என்று சொல்லக்கூடிய குதிரை திறன் சக்தி கொண்டு அளக்கிறது. அப்படித்தான் இங்கே பரிமையில் வந்த அழகனாக எம்பெருமான் குதிரையின் மேலே எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய அற்புதமான காட்சி. இந்த காட்சிக்காகத்தான் நாம் காலம் முழுதுமாக காத்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் கள்ளழகப் பெருமான் அந்த திருக்கோவிலிலே மிக சிறப்பாக, மிக அற்புதமாக பலராமர் வந்து தரிசித்த கோவில் அந்த கோவில். அதே போல பீஷ்மர் வணங்கிய கோவில் அந்த கோவில். எம்பெருமான் 5 ஆயுதங்கள், பஞ்சாயுதங்களை வைத்திருக்கிறார். சங்கு, சக்கரம், கையிலே சார்ங்கம் என்று சொல்லக்கூடிய வில். அன்றிய உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று ஆண்டாள் நாச்சியார் பாடி பரவுகின்றார். இங்கே வேல் என்று சொன்னால் வெல்லுகின்ற தன்மை, வெல்லுகின்ற தன்மை உடையதாக இருப்பதனாலே அதற்கு வேல். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. அந்த கரங்களிலே தாங்கி இருக்கிற ஆயுதம் இருக்கிறதே, அந்த ஆயுதத்திற்கு வேல் என்று பெயர். ஏன் வேல் என்று பெயர் வந்தது என்று சொன்னால், வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று பாடுகிறார். என்றென்றும் சேவகமே எத்தி பறை கொள்வான், உனக்கு எப்பொழுதும் நாங்கள் அடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய சிறப்புமிக்க சங்கு, சக்கரம், வில், கதை
வாள் என்று சொல்லக்கூடிய 5 ஆயுதங்களையும் எம்பெருமான் தாங்கி இருக்கின்றார் அழகர் மலையிலே. வாமன் அவதாரம் எம்பெருமான் எடுத்த பொழுது பிரம்மதேவன் அவர் பாதங்களுக்கு தூய கங்கை நீரால் அபிஷேகம் செய்ய அந்த கங்கை நீரானது நூபுர கங்கையாக இங்கே பாய்ந்திருக்கிறது. அதற்கு சிலம்பாறு என்று நம்முடைய தமிழிலே வழங்குகின்றோம். அப்படி சுயம் பிரகாசமூர்த்தியாக எம்பெருமான் அருள்பாலிக்கின்றார். அந்த அருள்பாலிக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கிறாரே, அவர்தான் மிகச் சிறப்பு வாய்ந்த இந்த திரு அழகர் மலை என்று சொல்லக்கூடிய அழகர் கோவிலிலே இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். 6 கால பூஜை அங்கே மிக சிறப்பு. காலை விடியற்காலை அங்கே பூஜை நடக்கிற பொழுது பொங்கல், தயிர் சாதம், ரொட்டி. ஏன் ரொட்டி அங்கே நிவேதனம் என்று சொன்னால், காஷ்மீர மன்னர்கள் இங்கே வழிபாடு செய்த பொழுது ரொட்டி செய்து, வடநாட்டவர்கள் ரொட்டி சாப்பிடுவார்கள் அல்லவா, அப்படி வடநாட்டவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த ரொட்டி இருக்கிறதே, அந்த ரொட்டியை படைத்திருக்கிறார்கள். ஆகையினால இப்பொழுதும் விடியற்காலையிலே பொங்கல், தயிர் சாதத்தோடு ரொட்டியும் பாசிப்பருப்பு லட்டும் வைத்து அங்கே அழகர் மலையிலே பிரானுக்கு படைக்கிறார்கள். அதே போல 9 மணிக்கு நடைபெறக்கூடிய பூஜையிலே புளியோதரை நிவேதனம். 11 மணிக்கு அலங்கார தளிகை என்று சொல்வார்கள். அந்த அலங்கார தளிகையிலே எம்பெருமானுக்கு உணவிலே நாம் என்னென்ன எல்லாம் காய்கறிகள், கூட்டு, கனிகளெல்லாம் வைக்கிறோமோ அத்தனையும் வைத்து எம்பெருமானுக்கு இங்கே திரு ஆராதனம் நிவேதனம் செய்வார்கள். உச்சிக்கால பூஜையிலே அதற்கு திரு அலங்கார தளிகை என்று அதற்கு பெயர். சாயரட்சையிலே சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் வைத்து படைப்பார்கள். அழகர் கோயிலிலே மிக சிறப்பான பூஜை எது என்று கேட்டால் மாலை 6 மணிக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜை. இந்த சிறப்பு பூஜையிலே என்ன சிறப்பு என்று கேட்டால், அங்கே தோசை. அழகர் கோயிலுக்கு என்று சொன்னாலே நிவேதன பொருள் தோசை. எப்படி திருப்பதிக்கு நாம் லட்டு சொல்லுகிறோமோ, பழனிக்கு பஞ்சாமிர்தம் சொல்லுகிறோமோ, அதுபோல அழகர் கோயிலுக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் தோசை. அந்த தோசை 1.25 படி, கிட்டத்தட்ட 1.25 கிலோ எடுத்துக்கொள்ளுங்களேன். 1 படி அரிசியும் 1/4 படி உளுந்தும் 1.25 படி ஊற வைத்து ஒரே தோசையாக அதை வார்த்து எடுக்கிறார்கள். நாம் பொதுவாக தோசைக்கல் இரும்பிலே இருக்கும். அந்த தோசைக்கல் பஞ்சலோகத்தினாலே ஆனது. எப்படி இறைவன் சிலைகளை செய்வதற்கு நாம் பஞ்சலோகம் என்று சொல்லக்கூடிய 5 உலோகங்களை பயன்படுத்துகிறோமோ, தங்கம் உள்பட தங்கம், வெள்ளி, பித்தளை, வெண்கலம் என்று 5 உலோகங்களை நாம் பயன்படுத்துகிறோமோ, அந்த பஞ்சலோகத்தினாலே ஆன தோசைக்கல்லிலே 1.25 படி அரிசியும் உளுந்தும் கலந்து தினசரி அதை புதிதாக அரைத்து அதனை ஒரே தோசையாக 1.25 படி மாவை ஒரே தோசையாக போட்டு அங்கே மிக சிறப்பாக செய்கிறார்கள். ஒரு தோசை, 7 வடை, சுண்டல், இது 3ம் மாலை நேரத்திலே அங்கே அழகர் கோயிலிலே மிக சிறப்பாக நிவேதனம் செய்யப்படுகிறது. இரவிலே அர்த்தஜாமத்திலே சம்பா சாதம், அதிரசம், தேன்புழல் ஆகியவகை நிவேதனம் செய்யப்படுகிறது. இங்கே அழகர் பெருமானுக்கு எல்லோரும் தங்கள் கரங்களிலே இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையிலே சூடத்தை ஏற்றி எம்பெருமானுக்கு மிக அழகாக தீபாராதனை. அவரவர்கள் எங்களுடைய மனத்திலே இருக்கக்கூடிய அத்தனை கோரிக்கைகளும், சுவாமி சென்றாண்டு உங்களை நாங்கள் தரிசனம் செய்தோம், நீங்கள் ஆற்றிலே இறங்குகிற பொழுது உங்களை தரிசனம் செய்யக்கூடிய மகா பெரிய பாக்கியத்தை பெற்றோம், எங்கள் இல்லங்களிலே மங்களமும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் பல்கி பெருகியது உங்களுடைய மிகப்பெரிய திருக்கருணையினாலே. இந்த ஆண்டும் இந்த வெள்ளிக்கிழமை விடியலிலே நாங்கள் உங்களை தரிசிக்கிறோம். மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமலச் செல்வி, மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்கச் சுரும்பு போன்றாய், நீலமாமேகம் போல நிற்கின்ற திருமாலுந்தர் நேயத்தால் மெய் சிலிர்த்த நிகரிலா செல்வம் கொண்டான், மாலவன் மீது வைத்த மாயப்பொன் விழி 2 மாதுனி என்னிடத்தில் வைத்தனை என்றால் நானும், காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண் நிறை வாழ்வு கொள்வேன், கண் வைப்பாய் கமலத்தாயே என்று பாடி பரவுவது போல ஆதிசங்கரர் பாடினாரே. அங்கம் ஹரேகே புலகபூஷணம் ஆசிரியந்தி பிருங்காங்கனேவ முகுளாபரணம் தமாலம், அங்கீகிருதாக்கல விபூதிர் அபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. அந்த மாலையை எவ்வளவு அக்கறையோடு, எவ்வளவு பக்தியோடு இவ்வளவு நேரம் சுமந்து கொண்டிருந்த காட்சியை பார்த்தோம். நாம் அவ்வளவு அழகான, மதுரை என்று சொன்னாலே மாலை என்று நாம் பொருள்பட சொல்லக்கூடிய தன்மையிலே அவ்வளவு அழகான அற்புதமான சாட்டை மாலை என்று சொல்வார்கள் இந்த மாலை. அந்த மாலையை எம்பெருமானுக்கு சார்த்து அவர்கள் இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருந்த காட்சியை நாம் பார்த்தோம்.
அவ்வளவு அற்புதமான திருமாலைகளை எம்பெருமானுக்கு சார்த்தி, பகவானே மாலை சூட்டி உன்னுடைய பேரருளை பெறுவதற்காக காத்திருக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு பிரார்த்தனை அங்கே வைத்து கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமான் மெல்ல ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். எம்பெருமானுடைய பேரருளை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள். அப்படி 6 கால பூஜையிலே, சிறப்பான மாலை பூஜையிலே அங்கே மிக அற்புதமாக எம்பெருமானுடைய திருவருளினாலே மிக அழகாக தோசை, ஒரே தோசையை படைத்து அங்கே நீங்கள் அவசியமாக அழகர் கோயிலுக்கு போனால் சாயந்தரம் போக வேண்டும். அந்த பூஜை முடிந்தவுடனே அந்த பிரசாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தோசை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த அழகர் பெருமானுக்கான பூஜைகள் மிக அழகாக அற்புதமாக நடைபெறும். இந்த திருவிழா மாசி மாதத்தில் இந்த திருவிழா எப்பொழுது தொடங்கியது என்று ஒரு கேள்வி இருக்கிறது. பல பேர் திருமலை நாயக்கர் காலம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த திருவிழா மீனாட்சியை பெற்றெடுத்த மலையத்துவச பாண்டியன் இருக்கிறாரே, அவருடைய காலத்திலே இருந்தே பாண்டிய மன்னர்கள் இந்த திருவிழாவை நடத்தி இருக்கிறார்கள். அப்படி மலையத்துவஜ பாண்டியன் வந்து எம்பெருமான் கள்ளழகர் வந்து வைகை ஆற்றிலே இறங்கக்கூடிய தருணத்திலே பின்னால் நின்று 2 புறங்களிலும் இருந்து சாமரம் வீசினானாம். கள்ளழகர் நேரடியாக அவனோடு பேசியிருக்கிறார். அவர் கேட்டாராம், ஏனப்பா முன்னால் வந்து சாமரம் வீசாமல் பின்னால் நின்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டபொழுது, நீங்கள் இப்பொழுது எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு அருமையாக இங்கே வைகை ஆற்றிலே எழுந்தருளி எல்லோருக்கும் அருள்பாலிக்கின்றீர்களோ, அங்கே மண்டூக மகர்ஷிக்கு சாப விமோசனம் கொடுக்கிறீர்களோ, அதே போலத்தான் உங்களை தரிசிக்க, உங்களை பார்க்க, உங்களை பரவ, உங்களை பாட, உங்களை பணிய, உங்கள் திருவடியிலே விழுந்து வணங்க, உங்கள் நாமத்தை கோவிந்தா 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 கள்ளழகா என்று சொல்ல எத்தனையோ யோகிகள் மகர்ஷிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே நான் முன்னால் வந்து நின்று, அவர்கள் ஏன் என்னை சுவாமியை மறைக்கிறீர்கள் என்று கேட்டால் என்ன செய்வது என்பதனாலே பெருமாளுக்கு பின்னால் நின்று இந்த கைங்கரியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறேன் என்று மலையத்துவஜ பாண்டியன் சொன்னார். அந்த மலையத்துவஜ பாண்டியன் சொன்ன உடனே பகவான் சொன்னாராம், கவலைப்படாதே, நான் என் முன்னாலே ஒரு கண்ணாடியை வைக்கிறேன். நீ பின்னால் நின்றாலும் கூட என்னுடைய திருமுக மண்டலத்தை அந்த கண்ணாடி வாயிலாக தரிசனம் செய்யலாம் என்று அவருக்காகத்தான் இந்த எதிர் சேவை என்று நாம் சொல்லுகிறோமே. அந்த எம்பெருமானுடைய திருமுகத்தை அப்படியே அந்த கண்ணாடியிலே இன்றைக்கு நாம் மிக அழகாக காண்கின்றோமே. அந்த அற்புதம், அந்த அருமை மலையத்துவஜ பாண்டியனுக்காக தொடங்கியது. அப்படி மலையத்துவஜ பாண்டியன் காலத்திலே இருந்து வந்த அந்த அற்புதமான இந்த திருவிழாவை சைவத்தையும் வைணவத்தையும் ஒருங்கிணைப்பதற்காக திருமலை நாயக்கர் காலத்திலே மாசி மாதத்திலே இருந்த அந்த மாசி மாதத்திலே இருந்த திருவிழாவை சித்திரை மாதத்திற்கு கொண்டு வந்து, சித்திரை மாதத்திலே மீனாட்சி அம்மையினுடைய திருவிழா, தேரோட்டம், கல்யாணம் எல்லாம் நிறைவு பெற்ற அந்த சூழலிலே, அந்த தருணத்திலே இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு கள்ளழகர் வந்து மதுரையில் இறங்கக்கூடிய 2ஐயும் ஒருங்கிணைத்தார். சைவமும் வைணவமும் ஒன்று, அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணு என்று ரொம்ப சாதாரணமாக கிராமப்புறத்திலே சொல்வார்கள். அப்படி அந்த 2 திருவிழாவையும் ஒருங்கிணைத்த பெருமை. இப்போ மாசி மாதத்திலே நடந்த பிரம்மோற்சவம் சித்திரை மாதத்திற்கு வந்தது என்பதற்கான ஆதாரம் என்ன என்று கேட்டால், மதுரையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாதங்களிலே திருவிழா நடைபெறுகிறதோ அந்தந்த வீதிகளிலே சித்திரை வீதி இருக்கிறது. அந்த மாதிரி மாசி வீதி என்று, வடக்கு மாசி வீதி, தெற்கு மாசி வீதி என்று மாசி வீதி என்று இருக்கிறது. இந்த சித்திரையிலே திருவிழா நடைபெற்றாலும் கூட அந்த மாதத்திற்குரிய மாசி வீதியிலே தான் இன்றைக்கு கூட தேரோட்டம் நடைபெறுகிறது என்ற காரணத்தினாலே தான் இது மாசி திருவிழா என்று நம்முடைய வரலாற்று சான்றுகள் நிரூபிக்கின்றன. அப்படி இந்த 2 திருவிழாவையும் ஒருங்கிணைத்த பெருமை நம்முடைய திருமலை நாயக்கருக்கு உண்டு. திருமலை நாயக்கர் பிறப்பால் தெலுங்கு தேசத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் தமிழின்பால் பற்று பெற்று, தமிழின்பால் மிகப்பெரிய அருமையான ஒரு பற்று கொண்டு குமரகுருபரரை அழைத்து வந்து மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடச் செய்தார். ஏனென்றால் என்னுடைய காலத்திலே தமிழ்நாட்டிலே தமிழ் புலவர்களால் பாடப்படவில்லை என்ற ஒரு பெரிய இழுக்கு எனக்கு வந்துவிடக்கூடாது என்றே அன்னை மீனாட்சியிடம் பிரார்த்தனை செய்து அவர் மிக அருமையாக இந்த
திருவிழாக்களை எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். அந்த வகையிலே மிகச் சீரோடும் சிறப்போடும் பொலிவோடும் வலிவோடுமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவிழாவிலே நாம் அருமையாக காத்து கொண்டிருக்கிற இந்த அற்புதமான தருணம், வைகை ஆற்றிலே இறங்கி சுதபஸ் என்று சொல்லக்கூடிய மண்டூக மகர்ஷி அவர் அந்த ஆற்றிலே இருந்து எம்பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். சதா சர்வ காலமும் அவருக்கு அதே நினைப்பும் அதே சிந்தனையுமாக இருக்கிறது. அந்த சிந்தனைக்குள்ளாக அந்த பகுதியில் அப்பொழுது வந்த துர்வாச மகர்ஷியை அவர் சரியாக கவனிக்கவில்லை. துர்வாசர் உடனடியாக கோபப்படக்கூடியவர், ஒரு மிகப்பெரிய தவசியில் இருந்தாலும் உடனடியாக கோபம் வரும். ஆகையினாலே இவருடைய இந்த நிலையை கண்டு ஒரு மகர்ஷி வந்திருக்கிறார், அவரை பணிய வேண்டும் என்ற சிந்தனை கூட இல்லாமல் இப்படி இருக்கிறாயே, நீரிலும் நிலத்திலுமாக உன்னுடைய சிந்தனை இப்படி மாறி மாறி கிடக்கிறது என்று சொல்லி நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய தவளையாக மண்டூகமாக நீ மாறக்கடவாய் என்று சாபம் விடுகிறார். அந்த சுதபஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மகர்ஷி எங்களுக்கு எப்போ சாப விமோச்சனம் என்று பிரார்த்திக்கிறார். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், கள்ளழக பெருமான் தன்னுடைய அருமையான ஆஸ்தானத்தில் இருந்து கிளம்பி வைகை ஆற்றிலே வந்து இறங்குவார். அப்படி இறங்குகின்ற பொழுது உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று அந்த மண்டூக மகர்ஷி காத்திருக்கிறார் அந்த சாப விமோச்சனத்திற்காக. இப்பொழுது மதுரையிലേക്ക് நேரடியாக வரக்கூடிய அந்த சாலையை திருமல நாயக்கர் மன்னர் காலத்திலே அமைத்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு முன்னாலே அவர் அங்கே இருந்து புறப்பட்டு அலங்காநல்லூர் என்று சொல்லக்கூடிய அலங்காரநல்லூர் என்பது இன்றைக்கு அலங்காநல்லூர் என்ற பெயர் மறைவி இருக்கிறது. இன்னும் கூட கூடுதலாக ஒரு தகவலை சொல்லுகிறார்கள். இப்பொழுது தை மாதத்திலே நடைபெறக்கூடிய இந்த மஞ்சு விரட்டு இருக்கிறது அல்லவா, இன்றைக்கு அலங்காநல்லூர் மஞ்சு விரட்டுக்கு பிரசித்தமாக இருக்கிறதே, இந்த அலங்காநல்லூரை அலங்காரநல்லூராக இருந்த அலங்காநல்லூரை இந்த திருவிழாவின் சமயத்திலே தான் மஞ்சு விரட்டு கூட நடந்திருக்கக்கூடும் என்ற ஒரு தகவல் பதிவு செய்யப்படுகிறது. அப்படி அலங்காநல்லூர் என்று அலங்காரம் செய்ததினாலே அது அலங்காரநல்லூர் பிற்காலத்தில் அலங்காநல்லூராக மாறி இருக்கிறது. அலங்காநல்லூர், அப்புறம் தேனூர், பிறகு வண்டியூர் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு வந்து அவர்கள் இந்த சிறப்பு வாய்ந்த தன்மையுடைய எம்பெருமானுடைய பேரழகை நமக்கெல்லாம் அள்ளி தந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறார்கள். அதே போலத்தான் இந்த பெருமானுடைய கீர்த்தியை, புகழை மிக சிறப்பாக கேள்விப்பட்ட திருவனந்தபுரத்து மகாராஜா தன்னிடத்திலே இருந்த மந்திர சக்தி வாய்ந்தவர்களை ஒரு 18 பேரை அங்கே இருந்து அனுப்பி இந்த பெருமாளை எப்படியாவது நமக்கு கொண்டு வந்து விடுங்கள் என்று சொல்ல, அவர்கள் இங்கே வந்து தங்கியிருந்து எம்பெருமானுடைய அந்த பேரருளை கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று அங்கே கொண்டு போகலாம் என்ற சிந்தனையிலே வர, இங்கே பூஜை செய்த பட்டாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் இவற்றை அறிந்து எம்பெருமானிடத்திலே அந்த செய்தியை சொல்லி மிக அழகாக மிக சிறப்பாக எம்பெருமானுடைய பேரருளை எம்பெருமானுடைய திருவருளை அள்ளி பருகுவதற்காக அவர்கள் இங்கே இருந்து கொண்டு போவதற்காக காத்திருந்த அந்த சூழலை சொல்ல, அவர்கள் 18 பேரும் நாங்கள் இங்கேயே ராஜகோபுரத்தினுடைய படியிலே நாங்கள் எம்பெருமானையே தரிசித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அங்கேயே இருக்க, ராஜகோபுரத்திலே அங்கே இருக்கக்கூடிய 18 படிகளிலும் அந்த 18 மந்திரவாதிகளும் 18 பக்தர்களாக மாறி அங்கேயே இருந்து விட்டார்கள் என்று அந்த 18 பேரையும் காவலாக இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள் என்பதனாலே 18ஆம் படி கருப்பர் என்று அங்கே ராஜகோபுரத்தினுடைய வாயில், அந்த வாசலிலே தினசரி எப்படி சிவன் கோவிலிலே அர்த்தஜாமம் முடிந்தவுடனே, உச்சிக்காலம் முடிந்தவுடனே இந்த மாலையை சுவாமிக்கு சாத்திய மாலையை சண்டிகேஸ்வரருக்கு சாத்துவார்களோ, அதுபோல தினசரி இங்கே அர்த்தஜாமத்திலே சுவாமிக்கு சாத்திய மாலையை கொணர்ந்து இங்கே அந்த கதவிலே இருக்கக்கூடிய அந்த 18ஆம் படி கருப்பருக்கு சாத்தி சுவாமியினுடைய தீர்த்த பிரசாதத்தை தினசரி வழங்கி கொண்டிருக்கிறார். அழகர் கோவில் என்று சொன்னால் நாம் எப்படி திருமாலுக்கு கொண்டாட்டமாக இருக்கிறோமோ அதே போல அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் 18ஆம் படி கருப்பர் அழகர் கோவிலிலே மிகச்சிறந்த தெய்வமாக, வழிபடும் தெய்வமாக, குலதெய்வமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த அழகர் கோவில், எம்பெருமானுடைய பேரழகு, எம்பெருமானுடைய அற்புதங்கள் நிறைந்த மிகச்சிறப்பான இந்த விடியல் நமக்கு பொன்னான விடியலாக
உண்மையிலேயே சுக்கிரனுடைய வெள்ளிக்கிழமை வந்திருப்பதனாலே பொன்னான விடியலாக இங்கே நமக்கு இருக்கிறது. இங்கேதான் ரங்கநாத பெருமாளை பல்வேறு சூழல்களாலே காப்பாற்ற வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு வந்த பொழுது இங்கே ஒரு கிணற்றிலே ரங்கநாத பெருமானை வைத்து காப்பாற்றினார்கள் என்ற வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இந்த விடியற்காலையிலே நமக்காக அருள் செய்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அவருடைய பேரருள் அவற்றையெல்லாம் பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள், அந்த மக்களோடு நாமும் இணைந்து நம்முடைய இல்லத்திலே இருந்தே எம்பெருமானுடைய பேரருளை பருகுவதற்காக நின்று கொண்டிருக்கிறோம். இதோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று சொல்வார்களே, அப்படி அந்த பக்தர்களுடைய மனதிலே தான் எத்தனை மிகச்சிறப்பு வாய்ந்த பக்தியும் அந்த எம்பெருமான் மீது தீராத காதலமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இவ்வளவு பேர் அத்தனை காத்து கொண்டிருக்கிறார்கள். அவன் பேரழகனாக இருக்கிறான். சுந்தரராஜன் என்று அவருக்கு பெயராக இருக்கிறதே. அந்த அழகை எப்படி வர்ணிக்க இயலும்? அன்றாடும் முகில்களிலே அழகான கார்முகிலை அங்கமாக்கி அந்த வானத்திலே இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள், அந்த மேகக்கூட்டங்களுடைய நிறம் எப்படி பளபளப்பாக கருதாக இருக்கிறதோ அந்த மாதிரி தான் அவனுடைய திருமேனி இருக்கிறது. அன்றாடும் முகில்களிலே அழகான கார்முகிலை அங்கமாக்கி நின்றாடும் மயிர்பீலி நெற்றியிலே நடனமிட நீண்ட கைகள் மன்றாடும் சிற்றிடையில் புன்னகையை மலர வைத்து, அந்த நீண்ட கைகள் மன்றாடும் சிற்றிடையில் வைத்திருக்கிறார் எம்பெருமான். நீண்ட கைகள் மன்றாடும் சிற்றிடையில் மடித்தபடி வைத்து கொண்டிருக்கிறார். புன்னகையை மலர வைத்து மன்றாடி வருவோருக்கு மனத்தளவு பொருள் தந்து வாழ்த்துவனே என்று சொல்வார். அப்படி மன்றாடி வருவக்கூடியவர்களுக்கெல்லாம் மனத்தளவு பொருள் தந்து வாழ்த்துவதற்காக இதோ நாம் காத்து கொண்டிருக்கிற அற்புதமான தருணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். எம்பெருமானுடைய பேரழகு, எம்பெருமானுடைய திரு அழகு, எம்பெருமானுக்காக நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கிற அந்த விடியல், எம்பெருமான் மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுத்து மதுரையிலே வைகை ஆற்றிலே இறங்கி நமக்கெல்லாம் நல் வாழ்க்கை, நல் வசந்தத்தை தரக்கூடிய அருமையான அந்த இறைவன், அவனுக்காகத்தானே இத்தனை மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இரவு முழுதுமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வருவார், அழகர் வாரார், அழகர் வாரார், இங்கே வாருங்கோ, அழகர் வாரார், அழகர் வாரார், பாடி பரவுங்கோ என்று அவர்கள் பாடி குதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பேரழகு வாய்ந்தவன் அந்த எம்பெருமான். வானே நீ வழங்குவதும் மண்ணே நீ வாங்குவதும் வயல்களிலே நீர் தேனே தந்தாடுவதும் திரண்டே நின்றூட்டுவதும் தேவனன்றி தானே வந்ததல்ல, தடமின்றி வீழ்ந்ததல்ல, தழைப்பதெல்லாம் நானே என்றானவனை நாளெல்லாம் நன்னுதேல் நலம் பெற்றீரே என்கிறார் கவியரசன். எல்லாமே அவனாக இருக்கிறானே, பகவத்கீதையில் சொல்வது போல எல்லாம் அவனாக இருக்கிறானே அந்த எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய திருமுகம், அந்த திருமுக மண்டலம், கீதையிலே எழுத்தாளன், கேலியிலே அறிவாளன், கிளர்ந்து எழுந்த போதையிலே மணவாளன், பூஜையிலே அருளாளன், போகும்போது பாதையிலே ஒளியாவான், பார்வையிலே திரு ஆவான், பார்க்க பார்க்க வாதையிலா பெருவாழ்வை வளமாக தருவானே வாசல் தேடி. நம்மை தேடி வந்து அந்த அற்புதத்தை தருவான். பார்க்க பார்க்க வாதையிலா பெருவாழ்வை வளமாக தருவானே வாசல் தேடி. அப்படி வாசல் தேடி வந்து அந்த பெருவாழ்வை நமக்கு அளிக்கக்கூடிய வள்ளலாக எம்பெருமான் இருக்கின்றான். அத்தகைய மிகச்சிறப்பு வாய்ந்த இந்த கள்ளழக பெருமான், கள்ளழக பெருமானெல்லாம் எத்தகைய இந்த நிகழ்வு நிறைவு பெற்றவுடனே நாம் தல்லாகுளம் பெருமாளை நாம் பார்க்கிறோமே. தல்லாகுளம் பெருமாள் திருமலை நாயக்கருடைய குலதெய்வமாகிய திருவேங்கடத்தான். அந்த திருவேங்கடத்தானை மதுரையிலிருந்து அடிக்கடி சென்று வணங்க முடியவில்லையே என்று அவன் தவித்த பொழுது திருவேங்கடமலையிலே எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனோ என்று ஆழ்வார் பாடி துதிக்கின்றாரே. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று சொல்லுவாரே.
அப்படி படியாய் கிடந்து பவளவாய் காண்பதற்கான அந்த அற்புதம், அந்த பேரழகு, அந்த பெருமானை கனவிலே தோன்றி ஒரு இடத்தை காட்டி, இப்பொழுது இருக்கக்கூடிய தல்லாகுட பெருமாள் கோயிலான இந்த இடத்தை காட்டி, அந்த இடம் முழுவதுமாக வனமாக நிறைந்திருந்த காலம், அந்த இடத்தை காட்டி, அந்த இடத்திலே நான் உனக்காக எழுந்தருளுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்தையும் ஆஞ்சநேய பகவான் காட்டுவார் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அழகான ஆஞ்சநேயர் அங்கே இந்த ஆலயத்தை கட்டி வழிபாடு செய்தார் திருமலை நாயக்க மன்னர் என்று வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. அந்த கோவிலுக்கு நம்முடைய கழக பெருமான் எழுந்தருளுகிற போது தசாவதார காட்சிகள் மிக அழகாக நமக்கு நடைபெறக்கூடிய அந்த அற்புதத்தையும் நாம் காண இருக்கின்றோம். அவன் சிறப்பை எப்படி சொல்வது? சொல் வீரம், செயல் வீரம், தோள் கொண்ட காண்டீபத் துணையின் வீரம், வல் வீரம் அவன் வீரம், வாழ் வீரம் அவன் முன்னே வளைந்த வீரம், செல்வீர் அம்மாயவனை தினந்தோறும் பணிவீர், செல்வீரம் மாயவனை தினந்தோறும் பணிவீர், செல்லும்போது கல் ஈரம் வடிக்காதோ, கனியாக பழுக்காதோ கண்ணனாலே. அவனுடைய திருவருளை பாடி பரவி அவன்தான் என்று நாம் அவனுடைய திருவருளை திருவடியை தஞ்சம் அடைந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லுகிறார். சொன்னேனை வாழ்வித்தான், அவன் நாமத்தை நான் சொல்லியிருக்கிறேன். சொன்னேனை வாழ்வித்தான், துயர்களையும் விடுவித்தான், சோர்ந்து நின்ற என் மேனி வலுவைத்தான், எப்போதும் சுகம் வைத்தான், என் மகட்கு பொன்வேலி அவன் தந்தான், பூவேலி துணை வந்தான், பூவுளோர்கள் தந்தாலி காத்தற்கும் தலையாய கண்ணன்தான் கடவுளன்றோ என்று சொல்லுவார். எனக்கு எல்லா நன்மைகளையும் அள்ளித்தரக்கூடியவனாக எம்பெருமான் இங்கே அருள்பாலிக்கின்றார். அப்படி அருள்பாலிக்கக்கூடிய எம்பெருமானுடைய பேரருளை நாம் பெற வேண்டும், அவனுடைய திருவருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவனை இந்த அழகான விடியற்காலையிலே சூரியன் கூட இந்த அற்புத காட்சியை பார்ப்பதற்காக தானே முந்திக் கொண்டு வருகிறாரோ என்று சொல்லுமா போலே விடியம் விடிந்து விடியல் அழகான விடியற்காலை, சிற்றஞ்சிறுகாலை என்று சொல்லுகிறாளே ஆண்டாள் நாச்சியார். அப்படி அருணன் இந்திரன் திசை அணுகினன், இருள் போய் அகன்றது. அப்படி அருணன் இந்திரன் திசை அணுகி இருள் போய் அகன்றிருக்கக்கூடிய, விடியல் முளைத்திருக்கக்கூடிய அந்த அருமையான வேளை, இந்த வேளையிலே தான் ஆடியும் பாடியுமாக அங்கே எவ்வளவு அழகாக அந்த பக்தர்கள் அந்த எம்பெருமானை அப்படியே தங்கள் தோள்களிலே சுமந்து கொண்டு தூக்கி 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 ஆடுகிறார்கள். எவ்வளவு பக்தி, எவ்வளவு பேரன்பு, எவ்வளவு சிறப்பு நாம் யோசித்து யோசித்து பார்க்கிறோம். இந்த பக்தி, இந்த பேரன்பு, இந்த சிறப்பு, இந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து எல்லோரும் ஒரே சிந்தனையிலே கோவிந்தா 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 என்று பாடி பரவுகின்றார்களே. மாதவன் மகனவன் மழலையின் மொழியவன் மண்ணிலார்ந்த ஆதவன் அரியவன் அறிவினுக்கு அறிவவன் அன்புளோர்க்கு தூதவன் சூதவன் துணையவன் ஜெயமவன் தோற்றத்தாலே யாதவன் ஆயினும் யாது அவன் திறம் என அறிக நீரே என்பார் கவியரசர். தோற்றத்தாலே யாதவன், தோற்றத்தாலே அவன் யாதவன் ஆயினும் யாது அவன் திறம், அவனுடைய திறம் என்ன நீங்கள் யோசிக்க முடியுமா என்று கேட்கின்றார். யாது அவன் திறம் என அறிக நீரே. அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய பேரழகு என்ன, அவனுடைய திரு அழகு என்ன, அதையெல்லாம் ஆழ்வார் பெருமக்கள் உருகி 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 பாடி பரவுகின்றார்கள். அந்த எம்பெருமானுடைய பேரழகும் அந்த எம்பெருமானுடைய திருவருளையும் எங்களால் எப்படி சொல்ல முடியும் என்று திகைத்து நிற்கிறார். அப்படி திகைத்து நிற்கக்கூடிய அந்த எம்பெருமானை பற்றி ஆண்டாள் நாச்சியார் வியந்து போய் சொல்லுகிறார். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளச் செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ மறுப்புசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழிவன் சங்கே. சங்கே, உன்னைத்தான் எடுத்து அவர் இதழிலே வைத்து ஊதுகின்றார். அந்த ஊதுகின்ற பொழுது அவருடைய அந்த இதழின் சுவை என்ன என்று எனக்கு சொல், அவருடைய அழகை சொல் என்று மிகச் சிறப்பாக ஆண்டாள் நாச்சியார் சங்கை பார்த்து கேட்பதான மிக அழகான தருணங்களை சிந்தித்து பார்க்கிறோம். அத்தகைய
எம்பெருமானுடைய பேரழகு மிகச் சிறப்பான தன்மையும் அவனுடைய திருநாமமும் நமக்கு இந்த விடியலிலே நினைவுக்கு வருகிறது. அரண் நாரணன் நாமம், ஆண் விடை புல் ஊர்தி, உரை நூல் மறை உரையும் கோயில், வரை நீர் கருமம் அழிப்பு அழிப்பு கையது வேல் நேமி உருவம் எரி கார்மேனி ஒன்று என்று இங்கு எம்பெருமானையும் சிவபெருமானையும் இணைத்து பார்த்து அப்படி சங்கர நாராயணராக வழிபாடு செய்யக்கூடிய ஆழ்வார்களுடைய திருப்பாசுரங்கள். நயவேன் பிறர் பொருளை நன்னேன் கீழாரோடு, உயவேன் உயர்ந்தவரோடு அல்லால் வியவேன் திருமாலை அல்லது தெய்வம் என்று ஏத்தேன், வருமாறு என் நம்மேல் வினை. எப்படி நம்மை வினை வந்து தாக்கும்? நான் திருமாலை தவிர வேறு யாரையும் தெய்வம் என்று ஏற்ற மாட்டேன் என்று இருமாப்புடன் சொல்லுகிறார் நம்முடைய ஆழ்வார் பெருமகனார். அத்தகைய மிகச் சிறப்பு வாய்ந்த தன்மை திருப்பாணாழ்வார் பாசுரத்திலே அந்த அழகை அப்படியே சுக்கி போய் வர்ணிக்கிறார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை. நாம் அப்பொழுது தொடக்கத்திலே சொன்ன பொழுது எப்படி கள்ளழகன் என்று பெயர் வந்தது? அழகனாக இருக்கிறானே, அவன் கள்ளழகனாக ஏன் வந்தான் என்று சொன்னால் என் உள்ளம் கவர்ந்தவனாக இருக்கிறான் என்று திருப்பாணாழ்வார் பதிவு செய்கிறார். குண்டல் வண்ணனை இப்படி அன்றாடும் முகில்களிலே அழகான கார்முகிலை அங்கமாக்கி என்று சொன்னோமோ அந்த வார்த்தையை இங்கே சொல்லுகிறார் ஆழ்வார். குண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை, அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அவனை பார்த்த அந்த கண்கள் இருக்கிறதை மற்றொன்றை இந்த உலகத்திலே பார்க்காது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த பேரழகாக அவன் இருக்கின்றான். அவனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாது. ஏன்? அவன் என் உள்ளம் கவர்ந்தவனாக இருக்கிறான். என் உள்ளம் கவர்ந்தானே, அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாது என்று சொல்லுகிறார். மதுரகழி ஆழ்வார் வியந்து பார்க்கிறார். நன்மையால் மிக்க நான் மறையாளர்கள் புன்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே என்று குரு வழிபாடாக பார்த்து வியந்து போகிறார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த எம்பெருமான் நம்முடைய அழகு இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம். இனி இந்த உலகுக்கு எல்லாம் உய்வண்ணமன்றி மற்றோர் துயர்வண்ணம் உருவது உண்டோ? மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே நின்றன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று கம்பர் ராமாயணத்திலே ராமபிரானை எப்படி சொல்லுவாரோ அதற்கு மூலமான ஒரு பாடல் திருமங்கை ஆழ்வாருடைய பாடல். திருமங்கை ஆழ்வார் சொல்லுகிறார், பொய்வண்ணம் மனத்து அகற்றி புலன் ஐந்தும் செலவைத்து மெய்வண்ணம் நிறைந்தார்க்கு மெய்வண்ணம் நினைந்தவர்க்கு மெய்கின்ற வித்தகனே, மெய்வண்ணம் நினைந்தவர்க்கு மெய் நின்ற வித்தகனே, மைவண்ணம் கருமுகில் போல் திகழ்வண்ணம் மரகதத்தின் அவ்வண்ண வண்ணனையான் கண்டது தென் அரங்கத்தே என்று பாடுகின்றார். அந்த வண்ணனை எப்படியெல்லாம் வண்ணன், அத்தகைய வண்ணனை நான் காண்கின்றேன், அத்தகைய எம்பெருமானை பாடுகின்றேன், பரவுகின்றேன், அவனுடைய பேரருளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். இதோ வந்து கொண்டே இருக்கிறாரே அழகப் பெருமான், தங்க குதிரையின் மேலே தாங்கிக் கொண்டு வந்திருக்கக்கூடிய சீர்பாதன் தாங்கிகள் என்று சொல்லுவார்களே அத்தகைய பெரியவர்கள், அவர்களுக்குத்தான் எத்தனை எத்தனை ஆசை அவனை சுமப்பதிலே. உலகத்திலே துன்பத்தை சுமக்காமல் அழகனை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி எம்பெருமான் அழகனை சுமந்து அவர்கள் மிக உற்சாகமாக மிக அற்புதமாக அவனை சுமப்பதிலே ஒரு ஆனந்தத்தை காண்கிறார்கள். அப்படி எம்பெருமானை சுமந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அழகான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த எம்பெருமானுடைய பேரருள் குலந்தரும்
செல்வம் தந்திடும். அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலந்தரம் செய்யும். நீள் விசும்பு அருளும். அருளோடு பெருநிலம் அளிக்கும். பலம் தரும் மற்றும் தந்திடும். பெற்ற தாயினும் ஆயின செய்யும். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா எனும் நாமம் வாடினேன், வாடி வருந்தினேன். மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன். கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன். ஓடி உய்வதோர் பொருளாம் உணர்வெனும் பெரும்பதம் தெளிந்து நாடினேன். நாடி நான் கண்டு கொண்டேன். நாராயணா எனும் நாமம் என்று பாடி பரவுகின்றார். அந்த நாமத்தை தான் எல்லோரும் இங்கே ஓம் நமோ நாராயணா என்று உச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். மிக அற்புதமான காட்சி. தாங்க அரும்போர் மாலிபட பறவை ஊர்ந்து தராதலத்தோர் குறைமுடித்த தன்மையானை ஆங்கு அரும்பிக் கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்க்கு ஆரமுதம் ஆனான் தன்னை. கோங்கு அரும்பு சுர புன்னை குரவு ஆர் சோலை குழா வரிவண்டு இசைபாடும் பாடல் கேட்டு தீங்கரும்பு கண்வளரும் கழனிசூழ் திருக்கோவலூர் அதனுள் கண்டேனே என்று பாடி பரவுகின்றார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த அழகப் பெருமான் இதோ நம் கண்முன்னால் விடியல் காலம் முடிந்து விட்டது. எங்கும் ஆதவன் ஒளி பரவத் தொடங்கிவிட்டது. எல்லோரும் இந்த மதுரை மாநகரத்திலே எம்பெருமானுடைய பேரருளை சிந்திக்கக்கூடிய, அழகர் மலையானுடைய திருவருளை சிந்திக்கக்கூடிய அந்த அற்புதத்தை பார்த்து கொண்டு இங்கே அழகாக எம்பெருமானுடைய திருவருளை சொல்லியெல்லாம் நமோ நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா என்று பாடி பரவுகின்றார்கள். பண்ணில் நின்றதோர் பான்மையை பாலுள் நெய்யினை. எப்படி பாலுள் படு நெய்போல் மறைய நின்றுள்ளன் என்று அப்பர் பெருமான் சொல்லுவாரோ அப்படித்தான் பாலுள் நெய்யினை மால் உருவாய் நின்ற வெண்ணினை விளங்கு சுடர் ஜோதியை வேள்வியை விளக்கின் ஒளியை மண்ணினை மலையை அளப்பரிய தன்மையானை மால் மதியை மறையோர் தங்கள் கண்ணினை கண்கள் அறவும் நின்று கண்ணமங்கையுள் நான் கண்டுகொண்டேனே என்று சொல்லுகிறார்களே. அப்படி அவன்தான் நமக்கெல்லாம் எம்பெருமானாக நின்று கொண்டிருக்கக்கூடிய தன்மையுடையவனாக அருள் பாலிக்கின்றான். அத்தகைய சிறப்பு வாய்ந்த தன்மை முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகும் கிடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுதை அரங்கம் மேய அந்தணனை அந்தணர்தம் சித்த யானை விளக்கொளியை மரகதத்தை திரு கண்காவில் வெக்காவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிடியை கைகூப்பி வழங்கினாளே. அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? முளைக்கதிராக இருக்கிறான். குறுங்குடியிலே முகிலாக இருக்கிறான். மூவா மூவுலகும் கடந்து அப்பால் நின்ற முதலாய் நின்று கொண்டிருக்கிறான். அளப்பரிய ஆரமுதமாக இருக்கின்றான். அரங்கமேய அந்தணனாக இருக்கின்றான். அந்த அந்தணர்கள் தம் சிந்தையானாக இருக்கின்றான். விளக்கொளியாக இருக்கின்றான். மரகதமாக இருக்கின்றான். அப்படி அவனுடைய திருவருளை அப்படியே சொல்லி 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 பாடி பரவக்கூடிய அந்த அற்புத தன்மைதான் இந்த விடியல் நமக்கு அளித்திருக்கக்கூடிய பரிசாக இருக்கிறது. அந்த பரிசாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எங்கேயும் இருக்கிறான், எல்லா இடத்திலும் இருக்கிறான். எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லை ஆள் என இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மத்தே என்று நம்மாழ்வார் பாடிப்பரவுகிறார். நேற்றைக்குத்தான் மிக சிறப்பாக நரசிம்ம ஜெயந்தியானது நடைபெற்றிருக்கிறது. கடவுள் எங்கே என்று ஒரு கேள்வியை கேட்கிறான் ஹிரண்யன். நேற்றைக்கு அந்த கேள்வி எழுந்ததல்ல. உங்கள் கடவுள் எங்கே இருக்கிறான்? பிரகலாதன் சொல்லுவான், கடவுள் எங்கே என்று கேட்டாய் அல்லவா? அந்த கேள்விக்குள்ளேயே கடவுள் இருக்கிறான். கடவுள் எங்கே என்ற கேள்விக்குள்ளே கடவுள் இருக்கிறான். உண்டோ என்றான் ஒருவன்,
உண்டாம் என்றே தூணை உடைத்து வெளியே வந்தான் ஒருவன். கொண்டோம் என்றான் உயிரை, கொடுத்தோம் என்றான் மகற்கு. கோடி வாழ்க்கை கண்டோம் என்றார் சில பேர், காணோம் என்றார் சில பேர். காண்பதென்றால் உண்டோ என்று உள்ளத்தை ஓர் தடவை உதைத்து பாரோம் என்று சொன்னார். எம்பெருமான் எப்பொழுதெல்லாம் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், எப்பொழுதெல்லாம் நமக்கு அருள்வாளித்திருக்கிறார், எப்பொழுதெல்லாம் நமக்கு இந்த ஆறா அமுதத்தை அள்ளி தந்திருக்கிறார், காப்பாற்றி இருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோமே, அதெல்லாம் எப்படி என்று கேட்டால் எம்பெருமான் அத்தகைய பெரு வெள்ளத்தை நமக்கு அள்ளித்தந்து நம்மை எல்லா சதா சர்வ காலமும் கண்ணின் மணி போல காத்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை நமக்கு அள்ளி வழங்குகின்றார்கள். அத்தகைய விடியல் தான் இந்த அற்புதமான விடியல். இந்த அருமையான விடியல் கள்ளழகப் பெருமான் வைகை ஆற்றிலே இறங்கி நமக்கெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய அற்புதமான வெள்ளிக்கிழமை, சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அருமையான நல்ல நாள். இந்த நாளிலேதான் நாம் எம்பெருமானை தேடி பாடி பரவுகின்றோம். திருமால் இருஞ்சோலை மலை என்றேன், என்ன திருமால் வந்து என் நெஞ்சுளே நிறைய புகுந்தான். ஏற்கனவே நாம் சொன்ன அதே பாசுரம்தான். அவனுடைய திருமால் இருஞ்சோலையை நாம் திரும்ப திரும்ப யோசிக்கிற பொழுது இந்த பாசுரம் நமக்கு நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. அவன் நாமத்தை சொன்னேன், அவன் பெயரை சொன்னேன், அவன் இருப்பிடத்தை சொன்னேன். சொன்னவுடனே அவன் என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே வந்து அமர்ந்து கொண்டான். திருமாலிருஞ்சோலை என்றேன், மலை என்றேன், என்ன திருமால் வந்து என் நெஞ்சுள்ளே புகுந்தான். குருமாமணி உந்து அனல் பொன்னி தென்பால் திருமால் சென்று சேர்விடம் தென் திருப்பேரே என்று சொல்லக்கூடிய அந்த தலத்திலே இந்த ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமானை பாடி பரவுகின்றார்கள். சொன்னால் விரோதம் இது, ஆகிலும் சொல்லுவேன் கேள்விங்களோ. சொன்னால் இது வினோதம், இருந்தாலும் நான் சொல்லுகின்றேன். என் நாவில் இன் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன். இறைவனுடைய நாமத்தை சொல்லாமல் வாழ்த்துக வாய் என்று சொல்லுவார்களே, வாயே வாழ்த்து கண்டா என்று சொல்லுவார்களே, அப்படி அவன் நாமத்தை சொல்லாமல் இந்த நாக்கு எதற்கு? என் நாவில் இன் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன். தென்னா தென்னா என்று வண்டு முரல் திருவேங்கடத்து என்னானை என் அப்பன் எம்பெருமான் உளன் ஆகவே. தென்னா தென்னா என்று அவனை பாடி பரவக்கூடிய, பாடி பணியக்கூடிய தன்மையாக நான் இருக்கிறேன். அடிசேர் முடியினர் ஆகி அரசர்கள் தாம் தொழ இடிசேர் முரசங்கள் முற்றத்து இயம்ப இருந்தவர் பொடிசேர் துகளாகப் போவார்கள். ஆதலின் நொக்கென கடிசேர் துழாய்முடி கண்ணன் கடல்கள் நினைவீங்களோ. அவனுடைய கடல்களை நினைக்கக்கூடிய அந்த திருப்பேற்றினை நாம் பெறுவோம் என்று சொல்லக்கூடிய அற்புதம்தான் இந்த விடியல். இந்த விடியலிலே எம்பெருமான் இறங்கிய அந்த தருணத்திலே எல்லா மக்களும் அவனை வணங்கி வழிபாடு செய்து இந்த விடியல் நமக்கு பேருடையதாக அமைந்திருக்கிறது என்று பாராட்டி அந்த எம்பெருமானை, அந்த திருவருள் படைத்தவனை, இந்த விடியலிலே நமக்கு காட்சி தந்த அற்புதத்தை, அந்த கருணை கடலை, இந்த ஆண்டு முழுதும் இந்த அற்புத காட்சியை கண்ட நமக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய மிகச்சிறந்த அந்த கள்ளழக பெருமானை கண்டுகொண்டே இருக்கலாம். அத்தகைய பேரருள்தான் இங்கே நமக்கு நன்மையை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறது. அவனை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த பக்தர்கள், அந்த மெய்யன்பர்கள், அவர்களை நாம் போற்றி பரவ வேண்டும். அந்த அடியார்கள் பெருமக்கள் எம்பெருமானை அன்போடு மிகுந்த பாசத்தோடு அவனை சுமக்கும் பேறு பெற்றோமே என்று எண்ணிக்கொண்டிருக்கிற தருணம் நமக்கு நல்ல தருணமாக இருக்கிறது. அத்தகைய தருணம் நமக்கு எந்த வகையிலெல்லாம் அள்ளித்தரக்கூடிய நன்மையை தருகிறது என்று சொல்லும் பொழுது அவனுக்காக, அந்த சிறப்பு வாய்ந்த தன்மை உடையவனுக்காகத்தான் இந்த அற்புதமான விடியல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையினாலேதான் ஆழ்வார் சொல்லுகிறார், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்று என்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர். அவனுடைய பெருமை இருக்கிறது. அந்த பெருமையை வளமிக்கு அவன் ஊர் எது என்று வினவினால் திண்ணம் என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே என்று திருக்கோளூர் பெருமானை பாடுகிற பொழுதுதான்
எல்லாம் அவனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதத்தை நாம் காண்கிறோம். இரவு முழுவதுமாக காத்திருந்த பக்தர்கள் இதோ விடிந்து விட்டது. அந்த விடிந்த எம்பெருமானுடைய அழகை இரவிலே ஒளி வெள்ளத்திலே நாம் பார்த்தோமே, அந்த ஒளி வெள்ளத்திலே பார்த்த அந்த பேரழகு இப்பொழுது சூரிய உதயத்திலே விடியற் காலையிலே எப்படி அழகாக இருக்கிறது என்பதை ஆழ்வார் பாடி பரவுகின்றார். பங்கைய கண்ணனென்கோ பவளச் செவ்வாயனென்கோ அங்கு அதிர் அடியன் என்கோ அஞ்சன வண்ணன் என்கோ செங்கதிர் முடியனென்கோ திருமறு மார்வன் என்கோ சங்கு சக்கரத்தான் என்கோ சாதி மாணிக்கத்தை என்று பாடுகின்றார். அவனை எப்படி சொல்வது? எவ்வளவு அழகானவன்! விடிந்து விட்டது. எல்லோரும் விடியல் முன்னாலே அந்த எம்பெருமானை பார்த்தார்கள். அந்த பார்த்த திருமேனியை இப்பொழுது விடிந்த பிறகு அற்புதமான அந்த திருமேனியை பார்க்கிறார்கள். பங்கைய கண்ணன் என்கோ, அவனுடைய கண்கள் அழகான தாமரை போன்ற கண்கள். பங்கைய கண்ணன் என்கோ பவளவாய் செவ்வாயன் என்கோ பவளச் செவ்வாயன் என்கோ அங்கு அதிர் அடியன் என்கோ. அவனுடைய திருவடிகளை சிந்தித்து பார்க்கிறோம். அஞ்சன கண்ணன் என்கோ அஞ்சன வண்ணன் என்கோ, அஞ்சன வண்ணனாக எம்பெருமான் இருக்கின்றானே. செங்கதிர் முடியன் என்கோ, அவன் செங்கதிர் முடியனாக இருக்கிறான். திருமறு மார்வன் என்கோ, மார்பிலே மகாலட்சுமியை தாங்கி இருக்கக்கூடிய அற்புதம். அத்தகைய அற்புதத்தை எம்பெருமானை என்ன வேண்டும், நாங்கள் எதை பெற வேண்டும் என்று கேட்டால் களைவாய் துன்பம், எங்கள் துன்பத்தை எல்லாம் நீ களைந்து விடுவாய். இந்த விடியலிலே நாங்கள் என்ன கேட்கிறோம்? துன்பமில்லாத வாழ்க்கை வேண்டும். களைவாய் துன்பம், களையாது ஒழிவாய். களையாது நீ போய்விடுவாயா? நீ எங்களுக்காக அல்லவா இறங்கி வந்திருக்கிறாய். ஆற்றிலே இறங்கிய மாதிரி எங்களுக்காக நீ மலையிலே இருந்து இறங்கி வந்திருக்கிறாய். களைவாய் துன்பம், களையாது ஒழிவாய். களையாது போய்விடுவாயா நீ? களைகன் மற்றியிலே, உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை. விளைவாய் நேமிப்படையாய் குடந்தை கிடந்த மார்பா தளரா உடலம் என்னது ஆவி எரிந்து போம்போது இளையாது உனதாள் ஒருங்க பிடித்து போதே இசை நீயே. உன்னை நான் பற்றி கொள்ள வேண்டுமே, அந்த பேற்றினை, அந்த பாக்கியத்தை எனக்கு தா என்று சொல்லக்கூடிய அற்புதத்தை இங்கே மிக அழகாக நமக்கு அள்ளித் தருகின்றார்கள் ஆழ்வார் பெருமக்கள். எம்பெருமானுடைய பேரருள், எம்பெருமானுடைய திருவருள், எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று சிறக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனை, அந்த அருமையான தன்மையை நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இந்த திருமாலிருஞ்சோலையிலே இருந்து மிக அழகாக எம்பெருமான் அருள்வாளிக்கக்கூடிய இந்த அற்புதத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த சிந்திக்கக்கூடிய நேரத்திலே தங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அழகர் பக்தர்கள் தங்கள் காணிக்கையாக முடிக்காணிக்கை தருவார்கள். அழகு கோயிலிலே போய் முடியிறக்குவது என்று சொல்வார்கள். எடைக்கு இடை நாணயம், எடைக்கு இடை தானியங்கள் ஆகியவற்றை அங்கே இருக்கக்கூடிய துலாபாரத்திலே கொடுக்கிறார்கள். துலாபாரம் இந்த தலத்திலே மிக சிறப்பாக இருக்கிறது. பெருமாளுக்கு தூய உலர்ந்த ஆடை சாத்தலாம். ஊதுபத்தி, வெண்ணெய், சிறு விளக்குகள், துளசி தளங்கள், பூக்கள், பூமாலை போன்றவற்றை இந்த தலத்திலே நாம் படைத்து வழிபாடு செய்து மகிழலாம். இங்கே பிரசாதம் செய்து அழகருக்கு பூஜை செய்து அழகர் பக்தர்களுக்கு அதை கொடுக்கலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்ததாக இந்த தலம் திருத்தலம் இருக்கிறது. கருப்பண்ணசாமி தலத்திலே காவல் தெய்வமாக விளங்குவோம். அற்புதமான 18ஆம் படியான் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறார். இவர்களை வழிபாடு செய்பவர்களுக்கு காரியங்கள் கைகூடுகிறது. கோட்டை விவசாயிகள் எல்லாம் விளைச்சல் அறுவடைக்கு முன்பு தங்கள் நிலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் கோட்டை கட்டி அதில் இருக்கும் தானியங்களை அழகருக்கு காணிக்கையாக செலுத்தக்கூடிய மிகப்பெரிய மரபு இங்கே இருக்கிறது. அதே போல இங்கே சப்த ரிஷிகள், சப்த கன்னிகள், பிரம்மா, விஸ்வக்ஷேனர் ஆகியோராலே எம்பெருமான் ஆராதிக்கப்படுகின்றார். 6 ஆழ்வார்கள் இந்த திருத்தலத்தை பாடி மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள்.
அப்படி 6 ஆழ்வார்களாலும் பாடப்பெற்ற முக்கிய திவ்ய தேசமாக இந்த தேசம் இருக்கிறது. அதே போல சக்கரத்தாழ்வார் சப்த கன்னிகளாலே இங்கு ஆராதிக்கப்படுகிறார். மதுரையில் நடக்கும் சித்திரை திருவிழா தமிழகத்தின் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அற்புதமான திருநாளாக ஒவ்வொரு மண்டகப்படியாக முதலிருந்து கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. மிக அழகாக இந்த காட்சியை நாம் இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறோம். வைகையிலே எம்பெருமான் பச்சை பட்டு உடுத்தி எல்லோருக்கும் மங்களமும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் அள்ளி தருவதற்காக சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை விடியலிலே அவர் இறங்கி அருள்பாலித்த அற்புதமான தருணத்தை கண்டோம். ஆழ்வார் பாடி பரவுவது போலே நம்மாழ்வார் பாடுகின்றார். கண்டோம் 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 கண்ணுக்கு இனியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாழீர் தொழுது தொழுது நின்றார்த்தும் வண்டார் தன்னந்தொழையான் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்டான் பாடி நின்றாடி பறந்து திரிகின்றனவே என்று பாடி பரவுவார். அப்படி கண்ணுக்கு இனியன நாம் கண்டு அந்த எம்பெருமானுடைய பேரொருளை பருகி நின்று கொண்டிருக்கின்றோம். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால், சேயன் அணியன் சிறியன் மிகப்பெரியன் ஆயன் துவரைக்கோன் ஆய் நின்ற மாயன் அன்று ஓதியவர்க்கு அதனை கல்லார் உலகத்தில் ஏதிலராய் மெய்ஞானமில் என்று அற்புதமாக சொல்வார்களே. அப்படி எம்பெருமானுடைய திருமேனியினுடைய பேரழகு, மைப்படி மேனியும் செந்தாமரை கண்ணும் வைதிகரே மெய்ப்படியால் உன் திருவடி சூடும் தகைமையினார் எப்படி ஊராமிலைக்க குருட்டாமிலைக்கும் என்னும் அப்படியானும் சொன்னேன் அடி மற்றதென்பானே என்று திருவிருத்தத்திலே அழகாக பாடி பரவுவார்கள். எம்பெருமானுடைய பேரருள் பவ்வ நீர் உடை ஆடையாகச் சுற்றி பார் அகலம் திருவடியா பவளம் மெய்யா செவ்வி மாதிரம் எட்டும் தோளா அண்டம் திருமுடியான் என்றான்பால் செல்லகிற்பீர் கவ்வை மா களிறு உந்து விண்ணி ஏற கழல் மன்னர் மணி முடிமேல் காகம் ஏற தெய்யவாள் வலங்கொண்ட சோழன் சேர்ந்த திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே என்று பெரிய திருமொழி மிக அழகாக பாடி பரவுகின்றது. எம்பெருமானுடைய பேரருளைத்தான் நாம் பெறுவதற்காக இங்கே காத்து கொண்டிருக்கின்றோம். எம்பெருமானுடைய திருவருள் நம் எல்லோருக்குமாக இந்த விடியற்காலையிலே அழகர் ஆற்றிலே இறங்கிய அற்புதமான இந்த விடியலிலே மிக அழகாக ஆண்டார் நாச்சியார் பாடி பரவுவாரே. எல்லோருக்கும் செல்வம் வேண்டும் என்று சொல்லுவார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுக எலுகள பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்பெடுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்லுவாரே. அப்படி எல்லோருக்கும் நீங்காத செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த விடியலாக இந்த விடியற்காலை அமைந்திருக்கிறது. கருங்கண் தோகை மயிர்பீலி அணிந்து கட்டி நன்கு உடுத்த பீதக ஆடை அருங்கல உருவின் ஆயர் பெருமான் அவன் ஒருவன் குழல் ஊதின போது மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்ற பக்கம் நோக்கி அவை பெய்யும் குணமே என்று பெரியாழ்வார் திருமொழியிலே பாடி பரவுகின்றார். நான் என்றைக்கு உன்னுடைய பேரொருளை பெற முடியும் என்ற கேள்வியை மிக அழகாக கேட்கின்றார். தூராத மனக்காதல் தொண்டர்தங்கள் குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆறாத மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர நினைந்து உருகி ஏத்தினாலும் சீரார்ந்த முழவோசை பறவை காட்டும் திருவரங்கத் தணையில் பள்ளி கொள்ளும் போராழி அம்மானை கண்டுதுள்ளி பூதலத்தில் என்றுகளோ புரளும் நாளே என்று கேட்கின்றார். அப்படி அழகர் மலையானை அற்புதத்தை திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன்பால் என்று எம்பெருமானுடைய பேரழகு. அந்த பேரழகிலே மனம் சுக்கி போய் இத்தனை பேரும் இங்கே எம்பெருமானை திருவடியை வழங்கி
அவருடைய புகழை பாட வேண்டும் என்று கோவிந்தா 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 என்ற நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. சென்ற நாள் செல்லாத செங்கண்மால் எங்கண்மால் என்ற நாள் எந்நாளும் நாளாகும். நம்முடைய நாள் எது என்று கேட்டால் இறைவன் நாமத்தை சொன்ன நாள்தான் நாம் வாழக்கூடிய நாள். சென்ற நாள் செல்லாத செங்கண்மால் எங்கள்மால் என்ற நாள் எந்நாளும் நாளாகும். என்றும் இரவாத எந்தை இணையடிக்கை ஆனாய் மறவாது வாழ்த்துக என் வாய். என்னுடைய வாய் என்ன செய்ய வேண்டும்? வாயே வாழ்த்து கண்டாய் என்று சொல்லுவது போல மறவாது வாழ்த்துக என் வாய் என்று பாடி பரவுகின்றார். அத்தகைய மிகச்சிறந்த நாளாக இன்றாக நாளையே ஆக இனிச்சிறிதும் நின்றாக நின் அருளும் என் பாலதே நன்றாக நான் உன்னை அன்றியிலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அன்றி இலை என்று மிக அழகாக பாடுவார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை, அந்த தேனமுதை அருமையாக எல்லோருக்கும் அருள்பாலிக்கும் அந்த கொண்டல் வண்ணனை நாம் இன்றைக்கு விடியற்காலையிலே சிந்தித்திருக்கிறோம். அவனுடைய பெருருளை பெறுவதற்காக லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி நின்று எம்பெருமானை பாடி பரவி இருக்கிறார்கள். இனி ஒவ்வொரு மண்டகப்படியாக அவர் எழுந்தருளி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் தங்களுடைய பேரருளை அள்ளி வழங்கக்கூடிய அற்புதத்தை நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோம். இந்த பேரழகு, இந்த அற்புதம், இந்த அருமை, இவையெல்லாம் அந்த குடையினுடைய அழகு, அந்த பேரழகை பார்க்கிறோம். நாம் எப்படியெல்லாம் அதை சுழற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று. அத்தகைய எம்பெருமானுடைய திரு ஆலவட்டமாக இருக்கக்கூடிய அந்த திருக்குடை, இந்த திருக்குடை கீழே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அருள் பெறலடிகள் மற்றொரு கடை வெண்ணெய் களவினில் உற விடையா புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே என்பார்களே. அத்தகைய மிகச் சிறப்பு வாய்ந்த இந்த விடியல் நம் எல்லோருக்குமாக அற்புதத்தை அள்ளி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய விடியலாக இருக்கிறது. இந்த நாளை எம்பெருமான் நமக்கு பரிசாக தந்ததற்காக, அவனுடைய திருவருளுக்காக நாம் இன்றைக்கு மிகச் சிறப்பாக வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளை அருமையான நாளாக, இனிமையான நாளாக ஆக்கி தந்த அந்த தன்மை ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே என்று சொல்வார்களே. அப்படி நாடி நாடி நரசிங்கா என்று நாம் பாடி பரவுவோம். ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன் காணலும் ஆகான் உளனல்லன் இல்லையல்லன் பேணுங்கார் பேணும் உருவாகும் அல்லனுமாம் கோணை பெரிதுடைத்தியம் பெருமானை கூறுதலே என்று மிக அழகாக சொல்வார்களே. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பேரழகை நாம் இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய மாபெரும் பேற்றினை பெற்றவர்களாக இந்த விடியல் நமக்கு பரிசாக தந்திருக்கிறது. அத்தகைய அற்புத விடியல்தான் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். இந்த விடியல் எல்லோருக்கும் நல்ல விடியலாக இந்த ஆண்டு நமக்கான மிக மங்களங்களை அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக நம்முடைய கள்ளழக பெருமான் அருள்பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எம்பிரானை எந்தை தந்தை தந்தைக்கும் தம்பிரானை தன் தாமரை கண்ணனை கொம்பு அரா நுண் இடை மார்வனை எம்பிரானை தொழாய் மட நெஞ்சமே ஊனில் வாழ் உயிரே நல்லை போ உனை பெற்று வானுளார் பெருமான் மதுசூதனன் என் அம்மான் தானும் யானும் எல்லாம் தன் உள்ளே கலந்து ஒழிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்ததே. அத்தகைய மிகச் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. புலனைந்தும் மேயும் புரியைந்தும் நீக்கி நலம் அந்தம் இல்லது ஓர் நாடு புகுவீர் அலமந்து வீய அசுரரைச் செற்றான் பலம் வந்து சீரில் படிமின் ஓவாதே என்று எம்பெருமானை பாடி பரகுகின்றோம். எங்கும் உளன்கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இறைவன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பெருமான் பெருமை ஆராயும் சீர் உடைத்தே என்று எம்பெருமானுடைய தன்மையை பாடி பரவக்கூடிய மிகப்பெரிய குணம். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்று சொல்வார்களே. குன்றம் ஏந்தி குளிர் மழை காத்தவன் அன்று ஞாலன் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழனம் வினை ஓயுமே என்று திருமாலிருஞ்சோலையை நாம் பாடி பரவுகின்றோம். புண்ணியம் செய்து நல்ல புனலோடு மலர்கள் தூவி எத்தனை பேர் மாலைகளை வைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோமே. புண்ணியம் செய்து
நல்ல புனலோடு மலர்கள் தூவி எண்ணுமின் எந்தை நாமம். அந்த அந்த கள்ளழகப் பெருமானுடைய நாமத்தை எண்ணுமின் என்று ஆழ்வார் நமக்கு சொல்லுகிறார். எண்ணுமின் கண் எந்தை நாமம் இப்பிறப்பு அறுக்கும் அப்பால் திண்ணன்னாம் அறியச் சொன்னோம் செறி பொழில் அனந்தபுரத்து அண்ணலார் கமலபாதம் அணுகுவார் அமரராரே. அவர்கள் எல்லோரும் தேவர்களாக உயரக்கூடிய அந்த உயர்ந்த தன்மையை நமக்கு அள்ளித்தரும் திருமாலிருஞ்சோலை மலையை சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைதான் கண்ணுள நின்றகலான் கருத்தின் கண் பெரியன் எண்ணில் நுண்பொருள் ஏழிசையின் சுவைதானே வண்ண நன்மணி மாடங்கள் சூழ் திருப்பேரான் திண்ணம் என் மகத்து புகுந்தான் செறிந்ததின்றே என்று மிக அழகாக சொல்லுவார்கள். இத்தகைய தன்மைதான் குலந்தாங்கு சாதிகள் நாளின் கீழ் இழிந்து எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாளர்கள் ஆகிலும் கலந்தாங்கு சக்கரத்து அண்ணல் மணிவண்ணர்க்கு ஆள் என்று உள்கலந்தார் அடியார் தம் அடியார் எம் அடிகளே என்று எம்பெருமான் நாமத்தை யாரெல்லாம் பாடி பரவுகிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தோள்கள் ஆயிரத்தாய், முடிகள் ஆயிரத்தாய், தன் துணை மலர் கண்கள் ஆயிரத்தாய், தாள்கள் ஆயிரத்தாய், பேர்கள் ஆயிரத்தாய் என்று எல்லாம் முழுக்க எம்பெருமானுடைய பேரருளாக இங்கே பொலிந்திருக்கிறது. பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைபாடி உழிதரக் கண்டோம் என்று எம்பெருமானை பாடி பரவக்கூடிய இந்த விடியல் எல்லோருக்கும் இனிய விடியலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகையலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று பாடி பரவுவோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்விதிரு காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு என்று எம்பெருமானுடைய திருவருளை வேண்டி பிரார்த்திப்போம். இந்த அழகர் மலையானுடைய அற்புதமான திருநாள் சித்ரா பௌர்ணமி நன்னாள், அருமையான வெள்ளிக்கிழமை விடியல் எல்லோருக்கும் நீங்காத செல்வம் நிறைந்திருக்க பிரார்த்தித்து எம்பெருமானுடைய திருவடிகளில் சரண் புகுந்து எல்லோருக்கும் நன்மை பயக்க எல்லோருக்கும் இன்பம் பெருக இந்த ஆண்டு இந்த கள்ளழகர் வைகை ஆற்றிலே இறங்கிய அற்புதத்தை கண்ட எல்லோருடைய இல்லங்களிலும் நம்முடைய எல்லோர் இல்லங்களிலும் மங்களமும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் பல்கி பெருக இறைவன் திருவருள் மேல்மேலும் பெருக பிரார்த்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.